हरे कृष्ण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुपयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्तायादिभूताय कूटस्थायात्मने नमः। அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியம் தரக்கூடிய அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. மீண்டும் உங்களை இந்த பக்தி சாஸ்திரி நிகழ்ச்சிக்கு வர பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லா ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையாலும், ஆன்மீக குருக்களினுடைய கருணையாலும், மூத்த வைஷ்ணவருடைய ஒரு கிருப்பாவால நம்ம நல்லபடியா இந்த ஆன்மீக கல்வி பக்தி சாஸ்திரி முதல் 6 அத்தியாயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு முடிச்சுக்க போறோம். சோ நம்ம நேத்து என்ன பார்த்தோம், அதாவது நம்ம இப்போ கடைசி பாகத்துல இருக்கோம். 6வது அத்தியாயம் தியான யோகத்தினுடைய ஒரு கடைசி பாகத்துல இருக்கோம். நம்ம முக்கியமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கும்போது 10ல இருந்து, அதாவது 10வது ஸ்லோகத்துல இருந்தே நம்ம பார்க்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் எப்படி இந்த தியான யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். அப்கோர்ஸ் பக்தி யோகம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் எடுத்துட்டு போக போறாரு. ஆனா இந்த தியான யோகம், அஷ்டாங்க யோக பயிற்சி முறைகள் அது எல்லாமே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு இதற்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கடைசி செட் ஆஃப் ஸ்லோகாஸ் 33ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் 47 வரைக்கும். இந்த 33ல முதல் 4 ஸ்லோகங்கள் 33, 34, 35, 36 இதுல இந்த மனமானது எப்படி கட்டுப்படுத்த வேண்டியதனுடைய ஒரு அவசியம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சம்பாஷணை. இவ்வளவு நேரமா பகவான் என்ன பண்றாரு, பகவான் அர்ஜுனனுக்கு பல்வேறு வகையான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா. அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அர்ஜுன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்பப்போ அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி அவரு இன்னைக்கு ஒரு கேள்வி அவரு கேட்கிறார். அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ 3 வகையான உணர்வுகள், பகவானினுடைய ஒரு 3 வகையான உணர்வுகள் கடைசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 ஸ்லோகம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பகவானினுடைய உணர்வுகள் எப்படி அந்த பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மா, அதே போல பகவான் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. குறிப்பாக பகவான் ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்தோம்னா 30வது ஸ்லோகத்துல இருந்து அதை ஆரம்பிக்கிறார். அதனுடைய முக்கியத்துவம் தியான யோகத்துல அந்த பக்தி யோகத்துக்கு ஒரு அடித்தளமாக அவர் அமைப்பது என்ன அப்படின்னா 30வது ஸ்லோகம். 30வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வபூத ஸ்திதம் யோமாம். சோ மாம் அப்படிங்கும்போது நான் இல்லையா. சோ பகவான் தன்னை பற்றி அப்படிங்கிறது காட்டும் போது அந்த பகவான் ரியலைசேஷன், அந்த பகவானை பக்தி யோகத்தின் மூலமாக உணர வேண்டும் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது நமக்கு அவர் தெரிவிக்கிறார். அதே போல கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் எப்படி அவர்கள் அனைத்து ஜீவராசிகளிலும் பகவானை பார்க்கிறார்கள், அது போல பகவான் அது போல பார்ப்பவர்களுக்கு பகவான் தெரிகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நேற்று. சோ இந்த மாதிரி இந்த பகவான் பரமாத்மா ரியலைசேஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான சாஸ்திரங்கள், அதாவது பல்வேறு வகையான நூல்கள், அதுல ஒவ்வொரு ஆச்சாரியர்களுமே எழுதும் போது டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஆனா எல்லாமே தேர் ஆல் டாக்கிங் அபவுட் பகவான் ரியலைசேஷன். அந்த பகவானை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இல்லையா. நம்மளே பார்த்திருக்கோம் பாகவத்துல ஆரம்பத்திலேயே கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஒவ்வொரு அவதாரங்களை பற்றி அதில் குறிப்பிடும் போது வியாசதேவர் அந்த பகவான் ஆதி ரூபம் எது அப்படிங்கிறது அந்த பகவான் கிருஷ்ணருடைய ரூபம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பல்வேறு வகையான அவதாரங்களை பற்றி பேசும் பொழுதும் டிஃப்ரெண்ட் அவதாரங்கள் வரும்போது நம்மளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். பிரகலாத் மகாராஜை பார்க்கும்போது நம்மளுக்கு நரசிங்கதேவ் பகவான் வந்திருக்காரு அப்படின்னு. பட் எல்லாமே அந்த பகவான் கிருஷ்ணர் தான். அவரை உணர்வது அப்படிங்கிறது தான். சோ இந்த ஆச்சாரியர்கள் குறிப்பிடக்கூடிய பதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேபி இட்ஸ் அ டெக்னிக்கல் டீடைல்ஸ், அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பகவான் ரியலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் சொல்றோம் இல்லையா, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அந்த ஒரு புரிதலோடு நம்ம இப்போ 34வதா, ஒரு நிமிஷம், 33வது ஸ்லோகம். 33வது ஸ்லோகம். இது வரைக்கும் பகவான் வந்து பல்வேறு வகையான அந்த யோக பயிற்சி, அந்த முறைகள் எல்லாத்தையுமே விளக்கிட்டு, இப்போ அந்த ஒரு மாதிரி ஒரு குழப்பமான நிலைக்கு அர்ஜுன் வரப்போறாரு. சோ அந்த ஒரு சூழ்நிலையில அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அர்ஜுனோவாச்ச யோ அயம் யோகஸ்த்வய புரோக்தः சாம்யேன மதுசூதனா ஏதஷ்யஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதம் ஸ்திராம். ஜெயலட்சுமி அதை படிங்க. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், மதுசூதனரே, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதும் ஆனதால் நீங்கள் இப்போது கூறிய யோக முறையானது நடைமுறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததுமாக தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இத்தனை நேரம் பகவான் கொடுத்த அந்த செய்திகளுக்கு இப்ப அர்ஜுனன் வந்து he started responding. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி 11வது ஸ்லோகத்துல இருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் பல்வேறு வகையான முறைகள், எந்த யோகத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நம்ம அந்த யோகா லேடர்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு வரும்போது அர்ஜுனன் சொல்றாரு, நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான், ஆனா இது வந்து சாத்தியமற்றது எனக்கு, அதாவது இம்ப்ராக்டிக்கல் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து செயல்முறைக்கு நடைமுறைக்கு செயல்படாதது அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, மனமானது அமைதியற்றது, எப்போதுமே வந்து அது ஒரு குழப்பத்துல இருக்கும், சிரமற்றது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஒரு போர்ஷனுக்கு வந்து ஆஸ் அ பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட்ஸா நம்ம வந்து இதை எந்த ஒரு கோணத்துல அணுகிறோம் அப்படின்னா, இதை வந்து 3 வகையாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்லோகத்துக்கு இதை நம்ம வந்து கேட்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மனம் புத்தி ஸ்திரமற்ற ஒரு நிலை. நாட் ஓன்லி பகவத்கீதா, வேற பல்வேறு வகையான விளக்கங்கள், பல்வேறு வகையான நூல்கள்லாம் நம்ம படிக்கிறோம். நிறைய ஆன்மீக நூல்கள், ஆன்மீக தேவ வழிபாடுகள், அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது இந்த மைண்ட் ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் அர்ஜுனா, வெறும் அர்ஜுனனுக்கு மாத்திரம் இது ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இந்த குழப்பம் எல்லாம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சோ இதை நம்ம அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கணும். அப்படிங்கும்போது முதல்ல கலியுகத்தினுடைய அந்த குணநலன்கள், அந்த தன்மைகள், கலியுகம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ஒரு தன்மைகள் என்ன அப்படின்னா, வாழ்க்கை. கலியுகத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பாகவத்துல வந்து அதனுடைய அற்புதமான குறிப்புகள்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய ஒரு வாழ்க்கை காலம்தான். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே இது பண்ணி வச்சா ஒரு 100 வயசு 105 வயசு அந்த மாதிரி போகலாம். அதர்வைஸ் நீங்க ஆவரேஜ் லிவிங் எக்ஸ்பெக்டன்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிட்வீன் 70 and 80. ஸோ இட்ஸ் அ ஷார்ட் டியூரேஷன். அது இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னால சின்ன குறுகிய வயதிலேயே மரணம் அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 99.99999% ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வந்து தன்னுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது மேல கொஞ்சம் கூட ஆர்வமே கிடையாது. அந்த தன்னுணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் ஏன் இல்லை அப்படின்னா, பௌதீகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த அளவுக்கான ஒரு ஈர்ப்பு. இந்த வாழ்க்கை, இந்த பௌதீக வாழ்க்கையை வந்து நம்ம எவ்வளவு வேகமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு 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 பெரிய ஒரு யோகி, அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பெரிய ஒரு யோகி. அவருடைய இது ஏதோ என் காதுல விழுந்தது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே துவாபர யுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய கால்குலேஷன் போடுறாரு. நம்ம வந்து 4 யுகங்களை பத்தி பேசுறோம் இல்லையா, கலியுகம் பண்ணி நம்ம கிட்ட வந்து எக்கச்சக்கமான பிரமாணங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு யுகத்தினுடைய சுழற்சியை பத்தி. ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு கணக்கு ஒண்ணு போட்டு, அந்த கணக்கு போட்டுட்டு நம்ம இப்ப இருக்கிறது எல்லாமே துவாபர யுகம் அப்படின்னு. அதுல வந்து ஒரு நிருபர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார், நீங்க வந்து ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிப்பீங்களா, எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படிங்கும்போது, நான் எதுக்கு படிக்கணும், எனக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் எல்லாமே தன்னுணர்வு பெற்றவன், எனக்கு எல்லாமே பை மை ஓன் பர்செப்ஷன் ஐ எம் கெட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் அவருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில அவங்களுக்கு ஈஸியா ஏதாச்சும் யாராவது சொல்லிட்டு நீங்க சுகமா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை இப்படித்தான் போகும் அப்படின்னு யாரு என்ன சொன்னாலும் உடனே அந்த ஆளை சுத்தி ஒரு கூட்டம் ஓட ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி ஒரு நிலையில அவருக்கு வந்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் அவருக்கு. அந்த ஆளு பேசுறாரு, அதை கேட்டுட்டு லைக்ஸ், எக்கச்சக்கமான லைக்ஸ் அந்த ஆளுக்கு. ஸோ நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பௌதீக இந்த கலியுகத்துல வாழ்நாள் குறைந்து இருந்தாலும் கூட நாட்டமற்றவர்கள் ரொம்ப அதிகம். இந்த அஷ்டாங்க யோகம்லாம் பண்ணணும் அப்படின்னு போய் இப்ப யார்ட்டே நம்ம சொன்னோம் அப்படின்னா,
நம்மளை வந்து எடுத்து அடிச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில இன்னைக்கு மக்கள்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க. சோ அந்த ஒரு தன்மை இருப்பதனால இந்த யோக பயிற்சி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அவங்களுடைய யோக பயிற்சி அப்படின்னா ஒரு டெம்பரரி பீஸ் ஆஃப் மைண்டுக்காக நாங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாத்துக்கிறாங்களே தவிர, அந்த ரெகுலேஷன் ஃபார் தேர் லிவிங், அந்த அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு குறுகிய இது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில்களுக்கு எல்லாம் போகும்போது விரதம் இருப்பாங்க, 40 நாள் 45 நாள் விரதம் எல்லாம் இருந்துட்டு அந்த கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துல ஒரு 300 நாள் வந்து எப்படி வேணாலும் அவங்க வாழ்வாங்க. ஏதோ கொஞ்ச நாள்ல ஏதோ ஒண்ணுமே இல்லாம அது பண்றாங்களே அப்படிங்கிறது அது ஓகே. பட் பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்திரிய சுகம் வந்து எந்த காலத்திலயுமே வந்து அவங்களுக்கு வந்து குறையக்கூடாது. அந்த ஒரு தன்மை இந்த கலியுகத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ள இடத்துல நம்ம அர்ஜுனனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனன் இந்த கேள்வியை எதற்காக கேட்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது உடனே அவரையும் நம்ம வந்து இந்த கலியுகத்துல இந்த பௌதிக மக்களோடு நம்ம வந்து தொடர்பு படுத்தி கொண்டு, ஓ இவருக்கும் வந்து அந்த அளவுக்கு இஸ் நாட் சோ இன்டெலிஜென்ட், அவர் இந்த மாதிரிலாம் கேட்கிறாரு கேள்விகள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்க கூடாது. காரணம் வந்து ஒரு பிரவச்சனம் பண்ணும்போது கேட்கலாம், கேள்விகளை கேட்கலாம், ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்க கேட்கலாம், நீங்க என்ன இவ்வளவு பெரிய கிரேட்னு சொல்றீங்க அர்ஜுனன் வந்து, வை ஹி இஸ் ஆஸ்கிங் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அர்ஜுனனை பத்தின ஒரு திறமையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இஸ் அ சூப்பர் எக்ஸலன்ட் பர்சன். அவர் வந்து அவ்வளவு திறமைகள் உள்ள ஒரு யாரை கம்பேர் பண்ணும்போது, இந்த கலியுகத்துல இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது அர்ஜுனனுடைய அந்த திறமைகளுக்கு வந்து நிகரே யாருமே கிடையாது. அதுவும் இல்லாம அவர் ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்தவர், மிகச்சிறந்த போராளி, ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதுவும் இல்லாமல் பகவான் கிருஷ்ணருடைய மிகவும் ஒரு நெருங்கிய சகா இல்லையா, அவ்வளவு தொடர்ந்து பகவானோடு ஒரு தொடர்பில் இருப்பவர். அதனால அர்ஜுனனுக்கே இது புரியாத ஒரு விஷயமாக அவர் கேள்வி கேட்கிறார். இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, so many things he is telling. So இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனா இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் தியான யோகா, அஷ்டாங்க யோகா. அப்படி ஒரு லெவலுக்கு நம்ம வந்து நம்ம புரிதலுக்கு எடுத்துட்டு வரணும். காரணம், ஐ கேனாட் கண்ட்ரோல் மை மைண்ட். நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் இருக்கு, கேட்கறதுக்கு முடியாது. அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட அவருக்கே முடியாது அப்படிங்கும்போது ஒரு சாதாரண குறுகிய காலத்தில் வாழக்கூடிய இந்த கலியுக மக்கள், பௌதிக இச்சைகளில் ஆர்வமுடையவர்கள், அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? காரணம், இந்த மாடர்ன் யோகா பிராக்டிஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேத்தே நம்ம அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மிகவும் சிறந்த ஒன்று அப்படின்னா அது பக்தி யோகமாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ நம்ம வந்து சொல்லும் போது அந்த மாதிரி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல பேசுற மாதிரி அந்த பிரவச்சனங்கள்ல நம்ம பேசும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட் பர்சன் லைக் அர்ஜுனா அவரே வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி இதை யூஸ்ஃபுல்லா நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தி யோகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பகவான் த்ரூ அர்ஜுனா இஸ் பில்டிங் அப். ஸோ அந்த ஒரு புரிதலோடு 34வது ஸ்லோகம் இப்போ ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஒரு ஸ்லோகம் கூட. சஞ்சலம் ஹேமன கிருஷ்ணா பிரமாதி பலபத்ருதம் தஷ்யாகம் நிகிரகம் மன்யே வாயூர் இவ சுதுஷ்கரம். ஜெகன் பிரபு படிக்கிறீங்களா? நமஸ்தே குருஜி. நமஸ்தே. கிருஷ்ணரே, மனம் அமைதியிருக்கும், குழப்பம் நிறைந்திருக்கும், அடங்காததும் சக்தி மிகுந்ததற்றே, வீசும் காற்றை அடங்குவதை விட மனதை அடக்குவது கடினமானதாக எனக்கு தோன்றுகின்றது. நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. சோ சஞ்சலம் மன கிருஷ்ணா தன்னுடைய மனதை பற்றி அவர் இங்கு கூறுகிறார். இப்ப மனதை பற்றி கூறும்போது அர்ஜுனன் பாத்தீங்க அப்படின்னா அந்த மனதை பற்றி கூறும்போது 4 வகையான தன்மைகள் அந்த மனதிற்கு அவர் கூறுகிறார். ஒண்ணு சஞ்சலமானது, என்னுடைய மனம் ரொம்ப சஞ்சலமானது. அடுத்தது வந்து கிளர்ச்சி கொள்வது, கெட்டிங் அஜிடேட்டட் வெரி ஃபாஸ்ட் இல்லையா, அஜிடேட்டட். அதே போல பலமானது, பலமற்ற மைண்ட், வீக் மைண்ட். ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் யாராச்சும் பண்றாங்க, ஒரு சின்னதா ஒரு டெம்டேஷன் இருந்ததுன்னா கூட அதை ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றது. அதே போல அடங்காதது, அவ்வளவு எளிதாக. வை த மைண்ட் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஸ்ட்ராங் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் வீக். ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு பௌதீக ஆசைகள் வந்துடுச்சு, அதை அடைய வேணும் அப்படிங்கும்போது வி ஆங்கர் ஃபார் தட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு தன்மை போகும்போது அந்த நேரத்துல அந்த பிடிவாத குணம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மனம் வந்து அதை அடையணும், அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது. அதே போல ஒரு வீக் அப்படின்னா டக்குன்னு அதான் சொல்லுவாங்க இல்லையா, என்னது, ஐடில் மேன் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு மனமானது எந்த ஒரு செயலிலும் இல்லாத பொழுது அது எப்படி வந்து ஒரு தீமையான
விளைவுகள், தீமையான விளைவுகள் கிடையாது. ஒரு நியமங்களுக்கு அப்பாற்பட்ட செயல்களில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி. தட் இஸ் கால்ட் த வீக்னஸ். ஸோ மைண்ட் இஸ் ஸ்ட்ராங் டு கெட் வாட் எவர் இஸ் டிசையர்டு திங்ஸ், அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அதே நேரத்துல வந்து வீக்னஸ், பலகீனமான பொருள்களை அதை பார்க்கணும் அப்படிங்கும்போது டப்புன்னு யூ லூஸ் யுவர் டிசிப்ளின், யூ லூஸ் யுவர் பிரின்சிபல். உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் வச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அதை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிறது போறது. அதே போல வந்து அடங்காதது, அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அடங்காது. ஸோ அர்ஜுன் நீங்க சொல்லும் போது அந்த தன்மைகள், அந்த மனதிற்கான தன்மைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது அந்த தாய் என்ன பண்ணுவா அப்படின்னா, இஸ் ரெஸ்ட்லெஸ். அந்த நேரத்துல அந்த குழந்தையுடைய மனசு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அந்த ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து அந்த பொம்மையை கொடுக்கும்போது, பொம்மையை கொடுத்துட்ட உடனே அதனுடைய மைண்டு அமைதி அடையுமா அப்படின்னு சொல்லவே முடியாது. காரணம், அந்த பொம்மையை பல்வேறு வகைமா அந்த பொம்மையை வச்சு விளையாடணும், இப்படி பிச்சு போட்டு பார்க்கணும், அது என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆசை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு அப்படியே அதிகமாக போக 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 டிஃப்ரெண்டா போகும். அது மேல அந்த சாட்டிஸ்பாக்சன் இல்லாம, அந்த பொம்மை மேல ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுக்கு விருப்பமே இல்லாம அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் வேற ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமா, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அது போயிடும். ஸோ அது போல நம்முடைய மனமும் கிளர்ச்சி அடைகிறது அப்படின்னு அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, வி ஆர் மேட் ஆஃப்டர் த டிசையர். அந்த எனக்கு அது வேணும் அப்படின்னு அனுபவிக்கும் போது அது மேல ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வெறி ஏற்படுது. ஸோ அந்த வெறி ஏற்படும் போது அவனுக்கு என்ன மாதிரி ஒரு தெம்பு வரும் அப்படின்னா, தட் இஸ் வாட் வி ஆர் காலிங் இட் அஸ் பலவாத் இல்லையா. அந்த பலமானது, அந்த மனமானது பலமானதுன்னு சொல்லும் போது, ஒரு சில பைத்தியக்காரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால அவங்கள அடக்கவே முடியாது. அப்போ அந்த அந்த மைண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும்போது 2-3 பேரு, எஸ்பெஷலி மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த பைத்தியக்காரங்கள் எல்லாம் அடக்கிறதுக்குன்னு ஒரு 2-3 பேரு நர்ஸ், மேல் நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் அந்த மாதிரி வரணும் பாத்துக்கிறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த பலம். ஆள் பாத்தீங்கன்னா ஒல்லியா தான் இருப்பான், பட் அந்த குணம், அந்த மனமானது அவனை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு பலமான ஒரு மனிதனாக. அப்ப அவங்க என்ன ரொம்ப ஆன்மீகமாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவன் மைண்ட். அவன் என்ன திங்க் பண்றானே தெரியாது நம்மளுக்கு. நான் தான் ஜனாதிபதி, நான் தான் இப்படி பண்ணுவேன், நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு he may be talking all nonsense. ஸோ த அன்கன்ட்ரோலபிள், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆசைகள், நமக்கு நிவர்த்தி அடையாத ஆசைகள், நமக்கு திருப்தி தராத ஆசைகள், அது மாதிரி இருக்க இருக்க அந்த மனமானது எக்கச்சக்கமா நம்மளை மாற ஆரம்பித்து விடும். ஸோ இதுல வந்து அருமையான ஒரு பொருளுரை பகவான் கொடுத்திருக்காரு. சௌமியா, அதை படிங்க பார்க்கலாம், அந்த பற்போட்டு படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை: மனமானது புத்திக்கு படிந்து இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியை வென்றுவிடும் அளவுக்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகின்றது. நடைமுறை உலகில் பற்பல எதிர் சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே. எதிர்க்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையாக உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த உலக மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனெனில் வீசும் காற்றை அடக்குவதை விட இது கடினமானதாகும். வேத இலக்கியங்களில் கட உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது: ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதம் ஏவச்ச புத்திம் து சாரதிம் வித்தி மன பிரக்கிரகம் ஏவச்ச இந்திரியாணி ஹயான் ஆகுர் விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுத்தம் போக்தேத்யாகுர் மனிஷனக. ஜட உடல் எனும் ரதத்தில் பயணியாக ஆத்மாவும் சாரதியாக புத்தியும் ஒட்டும் உபகரணமாக மனமும் குதிரைகளாக புலன்களும் உள்ளன. இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்பத் துன்பத்தை அடைகிறான். பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறே எண்ணுகின்றனர். மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும். ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்று விடுவதைப் போல பலமானதும் அடங்காததுமான மனம் ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்று விடுகிறது. இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இஃது என்றும் அசாத்தியமே. அப்படி இருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? இங்கு கூறப்பட்டிருக்கும் உவமை பொருத்தமானது. வீசும் காற்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. குழம்பிய மனதை கட்டுப்படுத்துவது அதைவிட கடினமானதாகும். பகவான் சைத்தன்யரால் கூறப்பட்டபடி
மனதை கட்டுப்படுத்த எளிதான வழி முக்திக்கும் உகந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பணிவோடு ஜபிப்பதுதான் பரிந்துரைக்கப்படும் வழிமுறை. சவை மனக கிருஷ்ண பதாரவிந்தையோ, மனதை முழுவதுமாக கிருஷ்ணரில் ஈடுபடுத்த வேண்டும். இதன் பின் மட்டுமே கிளர்ச்சியூட்டும் ஈடுபாடுகளிலிருந்து மனம் விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த மனமானது எப்படி அப்படின்னு ஒரு கம்பேரிசன் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லைடை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும். நம்மளுக்கு அந்த மனம் எப்படி அடக்க முடியாத ஒரு குதிரைகள், நம்மளுடைய ஒரு புத்திசாலித்தனம், அந்த புத்திசாலித்தனம் மூலமாகத்தான் நம்முடைய மனதை நம்மால் அடக்க முடியும். காரணம் அப்படிங்கிறது, அந்த உடல் என்கிற ரதத்தில் ஆத்மாவானது ஒரு பிரயாணியாக பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 4 திசைகளிலும் அந்த குதிரைகள், அதாவது சென்சஸ், நம்மளுடைய இந்திரியங்கள், இந்திரிய வஸ்துக்கள் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி அந்த மனமானது நம்மை அடக்க முடியாமல் அந்த ஒவ்வொரு பாதையிலையும் செல்ல ஆரம்பிக்கிறது. அதை நாம் எப்படி நம்ம அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கும்போது அந்த புத்திசாலித்தனம் தான். ஸோ அதற்கு தான் சைத்தன்ய மகாபிரபு நம்ம அந்த நிறைய நேத்து கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, நலக்கு வீரர்கள் எல்லாமே அவங்க பார்க்கும்போது அந்த மனதை எந்த வழியில் நாம் அதை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது, நம்ம பௌதீகத்தனமான ஒரு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அதை எப்படி பகவான் கிருஷ்ணருக்காக அந்த செயலை நாம் மாற்றுவது அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய ஒரு சாதனையே இருக்கு. நம்ம இதை தெரிஞ்சிட்ட உடனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிடணுமா, என் மனதை நான் கண்ட்ரோல் பண்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். நிறைய பௌதீகவாதிகள் அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் கேட்கலாம். ஆனா நம்ம அதை எப்படி பகவான் கிருஷ்ணரினுடைய ஒரு சந்தோஷத்திற்காக நம்ம மாத்த போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அந்த பயிற்சி. அந்த பயிற்சி எப்படி ஏற்படும் என்றால் சாது சங்கம். நாம் பகவானுடைய பக்தர்களோடு ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தி கொண்டு பகவானை பற்றிய செய்திகளில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அந்த மாதிரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, we are moving away. நம்ம ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா, பிரபுபாதர் அந்த டீவியேஷன் ஃப்ரம் த மைண்ட், அது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மனதை மாற்றாமல் நாம இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த பக்தி தொண்டு இன்ஃபீரியர் டேஸ்ட்டுக்கு போறதை விட சுப்பீரியர் டேஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி அந்த மனதை அடக்குவது அப்படிங்கிறது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அது முதலில் தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த கலங்கங்கள், பௌதிக கலங்கங்களிலிருந்து நம்மை வெளியெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு மனதை கொஞ்சம் கொஞ்சமா தூய்மைப்படுத்தி அதன் பிறகு நம்ம பக்தியில பல்வேறு வகையான பக்தி சேவகங்கள் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அந்த மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வருகிறது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த கேள்விகளை கேட்கிற அர்ஜுனனுக்கு பதில் கூற ஆரம்பிக்கிறார் பகவான். அது என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு ஸ்லோகம் 6.35 அந்த ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். 6.35 ஸ்லோகா. ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. இந்திர மாதாஜி படிங்க. ஹரே பிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய புயல்களை உடைய இந்திரியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மனமானது பகவான் 2 வகையான விஷயங்கள் சொல்றார். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனேவே பகவான் ஆமாம் அர்ஜுனா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்றார். எடுத்த உடனே கம்ப்ளீட்டா ஹி இஸ் அட்மிட்டிங் இட். இட் இஸ் நாட் சோ ஈஸி. அங்க எதிர்த்து ஒண்ணுமே பேசவே இல்லை. இல்ல நீ ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு இதெல்லாம் புரியாது, எல்லாம் ஈஸியா பண்ணலாம் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. எடுத்த உடனேவே எஸ் அர்ஜுனா, நீ கூறுவது மிகவும் உண்மை. மனமானது அவ்வளவு எளிமையாக நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வராது. சோ அதுக்கு அவர் 2 உபயங்கள் தருகிறார். இந்த 2 உபயங்கள் பார்க்கும்போது, முதலில் நாம் அந்த பற்றற்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். அதன் பிறகு நல்ல ஒரு பயிற்சி நமக்கு தேவை. அந்த ஒரு பற்றற்ற நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா அதற்கு தேவை பயிற்சி. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அபியாசேனா என்றால் பயிற்சி, வைராகியம். அந்த வைராகியம் அப்படிங்கும்போது அந்த திடமான ஒரு உறுதி. எதில் உறுதி தேவை நமக்கு? அந்த இச்சைகள். காரணம் மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸா போறதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஆசையிலிருந்து நம்மை வெளியேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த வைராகியேனா மீன்ஸ் பற்றற்ற நிலையில் நம்மை எடுத்து செல்வது. அபியாசேன இந்த ஒரு
மாடர்ன் பீரியடுக்கு ரெக்கமெண்டட் அப்படிங்கும்போது நம்ம பக்தி தொண்டு அதை பற்றி நாம் பேசும்பொழுது, இப்ப நம்ம வந்து பௌதிகவாதிகள் யாரா இருந்தாலும் சரி, இப்ப இன்க்ளூடிங் அஷ்டாங்க யோகி பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தாலும் கூட சரி, அந்த மனதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? இது வந்து யாருக்கு அப்படின்னா, இப்ப இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்குமே இந்த கான்செப்ட், பகவான் சொல்லக்கூடிய இந்த பொருள், இவர் வந்து குறிப்பா பக்தி யோகத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. காரணம், இத்தனை நேரம் பேசுனது எல்லாமே அஷ்டாங்க யோக முறைப்படி, அந்த உடலை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி எப்படிலாம் பண்ணணுமோ அந்த பயிற்சியாளர்களுக்கு அதை பற்றி கேட்கிற கேள்விக்கு தான் இவர் பதில் சொல்றாரு. இந்த ஒரு பதிலானது இன்னைக்கு தற்காலிக உலகில் உள்ள அனைவருக்குமே மிகவும் சால பொருந்தும். காரணம் என்ன அப்படின்னா, பக்தி அதுலதான் முக்கியமாக வரணும். இலக்கே ஒரு ஜீவராசினுடைய ஒரு இலக்கே பக்தி தொண்டு தான். சோ அந்த 9 வகையான பக்தி தொண்டுகளில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த 9 வகையான பக்தி தொண்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கலாம். அந்த பக்தி பண்ணும்போது ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறதுலாம் தட் இஸ் ஹையஸ்ட் பிலாசபி. அதெல்லாம் வந்து அவ்வளவு எளிமையாக வராது. இப்போ ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கனால, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அப்படிங்கும்போது அதற்கு ஏற்றார் போல நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். சோ முக்கியமாக எல்லா ஆச்சாரியர்களுமே சொல்றது என்ன அப்படின்னா, ஸ்ரவணம், கேட்க வேண்டும். கேட்கும்போது பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இப்ப நம்மளே ஒரு பௌதீக வாழ்க்கையிலேயே நீங்க வந்து ஒரு 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 அலையன்ஸ் பாக்குறீங்க இல்லையா, ஒரு பெண்ணும் ஆணும் இருவருமே ஒரு காதலில் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ தட் இஸ் அ ஸ்ரவணம். எய்தர் தே அதை பார்த்துட்டு தே பர்சீவ் அபவுட் தட் பர்சன், இல்லையா யார் மூலமாச்சும் கேட்டு இது திஸ் இஸ் அ குட் ஃபேமிலி, இந்த அலையன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது போல அந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்வது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதில் உள்ள தவறான விளக்கங்கள், தவறான கலங்கமான எண்ணங்கள் எல்லாமே அது எப்படி போகுது அப்படின்னா, அது கேட்பதின் மூலமாகத்தான் அது போகிறது. சோ கேட்பது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பயிற்சி மூலமாக, எந்த பயிற்சி மூலமாக? கேட்பது பயிற்சி. நான் வந்து டெய்லி அட்லீஸ்ட் இப்போ வந்து சாண்டிங் நான் பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் நான் டெய்லி ஒரு 1 hour ஆச்சு நல்ல லெக்சர்ஸ் நான் கேட்கணும். நிறைய ரெக்கமெண்ட் பண்றோம், சாண்டிங் அண்ட் ரீடிங் ஆஃப் பிரபுபாத் புக்ஸ் எல்லாமே செய்யறோம். ஒரு புதுசா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது படிக்கிறோம், இல்லைன்னா நம்ம கேட்கிறோம் இல்லையா. சம்டைம்ஸ் யூ ஹியர், இல்லைன்னா அந்த சேம் ஸ்கிரிப்டை வந்து யூ ரீடு. ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒருத்தரை பத்தி சேர்க்கணும், ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படிங்கும்போது அந்த யூனிவர்சிட்டியை பத்தி எல்லா டீடைல்ஸும் நீங்க வந்து படிக்கிறீங்க, ப்ரோஷர்ஸ் மூலமா படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி when you hear about the lectures, why we are telling here lectures அப்படிங்கும்போது, அந்த உணர்ந்தவர்கள் பேசுகிறார்கள். தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா இல்ல, அந்த உணர்ந்தவர்கள், அதை உணர்ந்தவர்கள் பேசும்போது அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு உணர்வை we also will try to get that. நம்மளுக்கு அப்படியே அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அதை கேட்கும்போது, அந்த உண்மையான அந்த அவர்களுடைய உணர்ந்த செயல்கள் எல்லாமே. ஸோ ஸ்ரவணம் இஸ் தட் மச் இஸ் இம்பார்ட்டன்ட். அது எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்னா, வைராகியேன ஆன் வாட்? நம்மளுடைய பௌதிக ஆசைகள். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனமும் நம்முடைய இந்திரியங்களும், ஆத்மா, மனம், புத்திசாலித்தனம் எல்லாமே வந்து அந்த செயல்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டும். ஏதோ ஒரு பொருள் மேல ஆசை வச்சிருக்கீங்க, அதை அடையணும் அப்படின்னா அதுக்காகவே யூ ஆர் மெடிடேட்டிங் ஆன் ஹவு டு அச்சீவ் தட், எப்படி நான் அதை அடைய வேண்டும் அப்படின்னு. அதுல இருந்து நீங்க விடுபடணும் அப்படிங்கும்போது, ஒரு காமனா நீங்க ஒரு பௌதிக வாழ்க்கையிலேயே ஒரு குழந்தை ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுது அப்படிங்கும்போது, ஒரு 1 year கம்ப்ளீட்டா அபியாசேனா பிராக்டிஸ் அண்ட் தே ஆர் மெடிடேட்டிங் ஆன் தட் எக்ஸாம்ஸ் இல்ல, அந்த எக்ஸாமை பத்தியே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லி தே ஆர் ஃபோக்கஸ்டு. அப்பதான் வந்து அவங்களுக்கு அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டு தே கம் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ சிமிலர்லி பக்தி ஆல்சோ இஸ் லைக் தட். நம்ம பக்தியை பத்தி பேசும்போது அதே மாதிரி கேள்வியை நம்ம வந்து மனசுல போட்டுக்கிட்டு வி ஹாவ் டு கீப் ஆன் மெடிடேட்டிங். அப்பதான் அந்த பௌதீக நம்மளை சுத்தி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கிறதால நம்மளால அந்த ஒரு அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வர முடியல நம்மளுக்கு. ஸோ அதனால பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து வெளிவர வேண்டும். காரணம், அந்த ஆன்மீக சந்தோஷம், அந்த பரேஷ அனுபவா அப்படிங்கும்போது அந்த ஆன்மீக சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு சேவகம் செய்வதன் மீது நமக்கு ஒரு நேர்மறையான ஒரு வாட் டு யூ சே பாசிட்டிவ் ஃபீலிங் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாசிட்டிவிட்டி வரும் நம்மளுக்கு. எது மேல? அட்டாச்மெண்ட் மேல. எந்த அட்டாச்மெண்ட்னா, பகவானுக்கு சேவகம் செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் 9 ப்ராசஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆத்ம நிவேதனம் ஸ்ரவணத்துல ஆரம்பிச்சு ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அது ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலி வி ஹாவ் டு கீப் மூவிங். ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஆஃப் ஹியரிங், பகவானை பற்றி கேட்பதன் மூலமாக நம்முடைய மனம் என்பது கட்டுப்படுகிறது அப்படின்னு ஃபர்தரா இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல பேச போறாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு கட்டுப்பாடு வரும்பொழுதுதான் அவனுக்கு தன்னுணர்வு, அந்த ஒரு தன்னுணர்வு நிலை எப்படி வரும் என்றால் இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக அபியாசேன வைராகியன, அதன் மூலமாகத்தான் அவனுக்கு அந்த உண்மையான ஒரு தன்னுணர்வு பெற முடியும் அப்படிங்கறத பகவான் சொல்றாரு. குணமை மதஜி இந்த பர்போட்டு படிங்க பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு பர்போட்டு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடங்காத மனதை கட்டுப்படுத்துவது சிரமம் என்னும் அர்ஜுனனின் கூற்று முழுமுதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியம் என்கிறார் அவர். அது என்ன பயிற்சி? புனித ஸ்தலத்தில் வசித்தல், பரமாத்மாவின் மீது மனதை செலுத்துதல், புலன்களையும் மனதையும் அடக்குதல், பிரம்மச்சரியத்தை பின்பற்றுதல், தனிமையாக இருத்தல் போன்ற கடுமையான சட்ட திட்டங்களை தற்காலத்தில் யாரால் கடைபிடிக்க முடியும்? ஆனால் கிருஷ்ண உணர்வின் 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபட முடியும். இந்த 9 பக்தி நெறிகளில் முதலாவதும் முக்கியமானதுமான கிருஷ்ணரை பற்றி கேட்பதாகும். எல்லா களங்கத்திலிருந்தும் மனதை விடுவிக்க இது ஒரு சக்தி வாய்ந்த திவ்யமான வழிமுறையாகும். கிருஷ்ணரை பற்றி எந்த அளவிற்கு ஒருவன் கேட்கின்றானோ அந்த அளவிற்கு கிருஷ்ணரிடமிருந்து மனதை பிரிக்கும் விஷயங்களிலிருந்து விடுபட்டு அவன் தெளிவடைகிறான். இறைவனுக்கு பக்தி செய்யாத செயல்களிலிருந்து மனதை விலக்குவதால் எளிதாக வைராகியத்தை, பற்றின்மையை கற்க முடியும். வைராகிய என்றால் மனதை பௌதீகத்திலிருந்து விடுத்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதாகும். அருவவாத ஆன்மீக துறவை காட்டிலும் மனதை கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ள செய்தல் எளிதானதாகும். கிருஷ்ணரை பற்றி கேட்பவன் இயற்கையாகவே பரமாத்மாவின் மீது பற்று கொள்வதால் இது நடைமுறைக்கு உகந்ததாகும். இந்த பற்றே பரேஷானுபவ ஆன்மீக திருப்தி என்று அழைக்கப்படுகிறது. இது பசிமிக்கவன் தான் உண்ணும் ஒவ்வொரு கவளத்திலும் திருப்தி அடைவதை போன்றதாகும். பசியுடன் உள்ளவன் எந்த அளவிற்கு உண்கின்றானோ அந்த அளவிற்கு திருப்தியும் பலமும் பெறுகிறான். அது போலவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் மனம் ஜட பொருள்களிலிருந்து விடுபட ஒருவன் திவ்யமான திருப்தியை உணர்கிறான். இது நல்ல மருத்துவ சிகிச்சையின் மூலமும் முறையான உணவின் மூலமும் நோயை குணப்படுத்துவதை போன்றதாகும். எனவே பைத்தியம் பிடித்த மனதிற்கான சிறந்த மருந்து பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான லீலைகளை கேட்பதாகும். மேலும் துன்பப்படும் நோயாளிக்கு காண உகந்த உணவு கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை உண்பதாகும். இந்த மருத்துவமே கிருஷ்ண உணவின் வழிமுறையாகும். ஹரே கிருஷ்ண. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பொருள்கள் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பல்வேறு வகையான உபாயங்கள் சொல்றாரு. நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி திருத்தலங்களில் வாழ வேண்டும், எப்படி ஒரு சங்கமம், எப்படி பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு பல்வேறு வகையான விஷயங்கள். இது எல்லாருமே வந்து ஒரு பக்தர்களாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு நியோஃபைட்டு இல்லைன்னா அஷ்டாங்க யோகா பிராக்டிஷனர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது ரெகுலேஷனை பத்தி நம்ம பேசணும். டிசிப்ளின்டு லைஃப். ஸோ இங்க வந்து பிரபுபாதர் எழுதுறது என்ன அப்படின்னா ஒரு டிசிப்ளின்டு, கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கண்ட இடத்துல எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு புனிதமான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ புனிதமான இடம்னா அதுக்காக நம்ம வந்து கோயில் இருக்கிற இடம் அப்படி மதுராவோ விருந்தாவனோ மாயாபுரம் அப்படி சொல்ல வரல. ஏதோ ஒரு ஆலயம் பக்கத்துல இல்லைன்னா ஆலய வழிபாடு இல்லைன்னா வீட்லயே ஏதாச்சும் ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது வி ஆட்டோமேட்டிக்லி கெட் த டிசிப்ளின் இன் அவர் லைஃப் இல்லையா. இந்த ரெகுலேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அஷ்டாங்க யோகத்துல வந்து எப்படி அதிகமான உணவு அந்த மாதிரி. ஸோ அதற்காக அந்த ரெகுலேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பொருளுரையில ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஸோ அந்த ஒரு புரிதலோடு 36வது ஸ்லோகம் இப்ப நம்ம போக போறோம். ஸ்லோகா நம்பர் 36. அசம்யாதாத்மனா யோகோ துஷ்பிராப இதி மே மதி வஷ்யாத்மனா தூ யததா ஷாக்யோ அவப்தும் உபாயதஹ. தாரக்ராதா மாதாஜி படிக்கிறீங்களா? கட்டுப்படாத மனதை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பாலமூர்த்தி பிரபு அந்த பர்போர்ட் படிங்களேன்.
பௌதீக ஈடுபாடுகளிலிருந்து மனதை விடுவிப்பதற்காக சரியான மருத்துவத்தை ஏற்காதவன் தன்னுணர்வில் வெற்றி அடைவது கடினம். பரமபுத்த பகவான் அறிவிக்கின்றார். மனதை பௌதீக இன்பங்களில் ஈடுபடுத்திய வண்ணம் யோகத்தை பயில முயல்வது விறகின் மீது நீரை ஊற்றிய வண்ணம் நெருப்பை மூட்ட முயல்வது போன்றதாகும். மனதை கட்டுப்படுத்தாமல் யோகத்தை பயில்வது கால விரயமே. அத்தகு யோக காட்சி பௌதீக லாபத்தை உண்டாக்கலாம். ஆனால் ஆன்மீக உணர்வை பொறுத்தவரை அது பயனற்றதாகும். எனவே பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் பெயராது ஈடுபடுவதற்கு மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாதவன் மனதை நிலையாக கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ண உணர்வின் எவ்வித தனிப்பட்ட முயற்சியா யோக பயிற்சியின் பலனை எளிதாக அடைகிறான். ஆனால் யோகத்தை பயில்பவன் கிருஷ்ண உணர்வின்றி வெற்றி அடைவது என்பது இயலாதது. ஹரே கிருஷ்ணன். என்பது இயலாததாகும் வெற்றி. சோ அந்த மன கட்டுப்பாடு, தன்னுணர்வு பெறுவதற்கு மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல நீங்க நான் யோகா பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகா பயிற்சி செஞ்சுக்கிட்டே நம்மளுடைய மனமானது கம்ப்ளீட்டா ஒரு இந்திரிய சுகத்துக்காக எனக்கு நிறைய புகழ் கிடைக்கணும், நான் சித்திகள் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எனக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணத்தோட அந்த யோகா பயிற்சி பண்ணும்போது அந்த மனமானது முழுக்க முழுக்க அந்த பௌதீக விஷயங்களாகவே தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு இதுதானே தவிர அந்த உண்மையான அந்த பகவானை பற்றிய அந்த சமாதி நிலை, அந்த ரியலைசேஷன், அந்த உணர்வு, தன்னுணர்வு அப்படிங்கிறது அதற்குத்தான் அந்த ஒரு அனாலஜி ஓமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை நீர் ஊற்றி அதனுடைய தீவிரத்தன்மையை நம்ம குறைக்கிறோமோ, அது போல அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற அந்த நெருப்பு எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதை அணைக்கிற மாதிரி சுத்தி அது கூட ஒரு வாட் இஸ் இட் கால்டு, ஒரு அனெக்ஷர் மாதிரி நம்ம பௌதிக ஆசைகளையும் வச்சுக்கிட்டு பேரலா நான் பண்றேன் அப்படின்னா அது செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளுக்கு தரவே தராது. ஸோ அதுக்காகத்தான் அந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது எப்படி நம்முடைய மனதை கட்டுப்படுத்தும் அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். ப்ராக்டிக்கலா நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். மனதை நம்ம எப்படி முழுமையாக பகவானிடம் சேவகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மனமானது அந்த சேவகத்தின் மீதே ஒரு நாட்டத்தோடு இருக்கிறது, கட்டுப்பாடோடு இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மனமானது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பக்தியில அப்படிங்கிறதுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வராரு. இப்போ இந்த நேரத்துல அர்ஜுனனுக்கு வேறும் ஒரு சில குழப்பங்கள்லாம் வரப்போகுது. அதை பத்திலாம் இப்ப பகவான் பேச போறாரு. அதாவது இந்த மாதிரி இந்த அஷ்டாங்க யோகிகள்லாம் பண்றாங்களே, நீங்க இவ்வளவு கடுமையான ஒரு பயிற்சி முறையை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டு வரீங்களே, இதுல வெற்றி பெறுபவர்கள், தோல்வி அடைபவர்கள், இந்த பயிற்சியை முழுமையா ஒருத்தரால பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும், அவங்களுக்கு எந்த இடத்த போய் அவங்க அடைவாங்க அப்படிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஸோ 37 இருந்து அந்த 39 வரைக்கும் அவருடைய கேள்விகள். அதன் பிறகு தொடர்ந்து அவரு 45 வரைக்கும் அந்த பதில்களை கூற போகிறார் பகவான். ஸோ 37 ஸ்லோகா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 37 அர்ஜுனன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதே மாதிரி அதற்கு ஒரு ஊமையாக கேட்டுட்டு அப்புறமா 39 ஏன் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தரப்போறாரு. ஸ்லோகா நம்பர் 37. अर्जुन उवाच अयतिः श्रद्धयोपेता योगाश्चलितमानसः अप्राप्य योगाशं सिद्धिं कां गतिं कृष्ण गच्छति. ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணா, தன்னுணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை. அதற்கு வெற்றியடையாத ஆன்மீகியின் கதி என்ன? சோ ஸ்ரத்தா யோபேதா, ஸ்ரத்தா இந்த ஒரு பயிற்சியில் ஒருவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அயத்திகா மீன்ஸ் வெற்றியற்ற நிலை, அன்சக்சஸ்ஃபுல் பர்சன், தோல்வி அடைபவன். சோ இங்க யதி அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீகவாதிகள் என்னத்தை பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த யோக பயிற்சி அந்த ஒரு வழியில் அவர்கள் செல்ல வேண்டும். இதிலிருந்து எப்பொழுது அவர்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது என்றால் யோக சலித்த மானசகா,
யோக சலித மானசகா அப்படிங்கும்போது அந்த மனமானது தே ஆர் கம்ப்ளீட்லி டைவர்டட். காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டாங்க யோகம் அப்படின்னாலே அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மனதை எப்படி நாம் கட்டுப்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய கதி என்ன, காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு போக்கஸ்க்காக உட்காந்து அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, விஸ்வாமித்திரர்லாம் அந்த கேஸ்ல நம்ம பார்க்கும்போது தெரியுது இல்லையா, அந்த ஒரு கவர்ச்சி, அந்த ஒரு இசை, யாரோ வந்திருக்காங்க, இது என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அதுல இருந்து அவர் தவறி விழுகிறார். அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த பயிற்சி பலனற்ற ஒரு பயிற்சியாக போய் விடுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, மனசு எங்கேயோ போயாச்சு அவருக்கு. சோ அதைத்தான் அவர் கேட்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதற்கு ஒரு உதாரணமாக அவர் தரக்கூடியார். இதுல என்னன்னா முக்கியமா நம்ம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா, இந்த பொருளுரை கொஞ்சம் பெருசா இருக்கு, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல அந்த தன்னுணர்வினுடைய ஒரு அடிப்படை தன்மை. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான பாதைகளை எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த தன்னுணர்வை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வகையான பாதைகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த பாதைகள் எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருக்க வேண்டும் என்றால், அனைத்து பாதைகளிலுமே இது போன்ற ஒரு சிமிலாரிட்டி, ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த மனதை கட்டுப்படுத்த முடியாமல், மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க என்ன டைப் ஆஃப் பாத்து நீங்க எடுத்தாலும், பக்தி பாத்து எடுத்தாலும் சரி, மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம். சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஞான யோகத்தை காட்டிலும் அஷ்டாங்க யோகத்தை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு யோகம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பின்னாடி நம்ம பேச போறோம். சோ அதற்கான ஒரு வழியை தான் இங்கு அர்ஜுனன் கேட்கிறார். இது போன்று அவர்களுடைய மனம் அந்த பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மனம் மாறி வேறு எங்கேனும் சென்று விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவர் கேட்கிறாரு. அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, கச்சின்னோபாய விப்ரஷ்ட சின்னா ஆப்ரம் இவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாகோ விமூதோ பிரம்மணபதி. அனிதா மாதாஜி படிங்க. பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே, ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. சோ இது அர்ஜுனன் இந்த கேள்வியை இன்னும் ஃபர்தரா கொஞ்சம் கிளாரிஃபை பண்றாரு. அவர் நினைச்சிட்டாரு, கிருஷ்ணர்கிட்ட நான் கேட்கிற கேள்வி புரியல கிருஷ்ணருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பகவானுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றாரு எக்ஸ்பிளனேஷன். டைரக்டா கேட்காம மனம் மாறிடுச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்காம அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிளீனா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன கேட்டாரு போன கேள்வியில, அந்த பாதையில போயிட்டு இருக்கிறவங்க தவறி விடுகிறார்கள். அதற்குத்தான் ஒரு உதாரணமாக மேகக்கூட்டங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கொத்து மேகக்கூட்டங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். அது எங்க போதோ பட் எல்லாம் நேரா போயிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் ஆஃப் மேகக்கூட்டங்கள் அதுல இருந்து கலைந்து தனியாக அப்படியே நின்றுடும், இல்லைன்னா வேற ஒரு பாதையில போற மாதிரி நமக்கு தெரியும் பாக்குறதுக்கு மேகத்தை பார்க்கும்போது. சோ அந்த உதாரணத்தை இங்கு காண்பித்து பகவான் என்ன சொல்றாரு, அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி இவங்க நேரா ஒரு பயிற்சி, அந்த பயிற்சிக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த அஷ்டாங்க யோகத்துல அந்த சமாதி நிலையை அடையணும்னு போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி போயிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த ஒரு பாதையிலிருந்து விலகி வேறு ஒரு பாதைக்கு சென்று விடுகிறார்கள். வேறு ஒரு பாதை அப்படின்னா அது எப்படிப்பட்ட கவர்ச்சியாகவும் இருக்கலாம் அவர்களுக்கு. அதன் மீது அந்த மனம் நாட்டம் அடையும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு. சோ ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால அதுல 2 வழிகள் இருக்கிறது. ஒண்ணு, பௌதீகத்தனமாக நீங்க வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது பௌதீகவாதி. இன்னொன்னு ஆன்மீகவாதியாக. சோ அந்த பௌதீகவாதியாக ஒருவன் போகிறான் என்றால் அவனுக்கு ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் கூட அக்கறையே இருக்காது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே இருக்காது. ஆனால் இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு நான் அதில் செல்ல வேண்டும், அந்த வழியில் செல்ல வேண்டும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 தவம், ஒரு சாக்ரிஃபைஸ் என்ன அப்படின்னா டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். அவங்க அந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும். சோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா,
ஆன்மீகத்தில் நான் வளர வேண்டும் என்றால் அந்த இலக்கு, முக்கியமான ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, சோ அதைத்தான் வந்து இங்க அர்ஜுனன் வந்து விளக்கமாக கேட்கிறார். அது போன்ற ஒரு நிலையில் செல்பவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் வந்து தவறிட்டாங்க, இப்ப இந்த இடத்த விட்டு போயாச்சு. வாட் வில் ஹேப்பன் டு தம்? சோ 39வது ஸ்லோகம். இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அர்ஜுன் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, இதை நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, ஒன்லி யூ கேன் ஆன்சர் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்கறக்கூடிய கேள்வி. ஏதான் மே சம்சயம் கிருஷ்ணா சேதும் அர்ஹசி அசேஷதः த்வத் அன்ய சம்சய அஷ்யஸ்ய சேதனாஹே உபாபத்யதே. இந்திரமாதேவி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. படிங்க. கடந்த 39 டிரான்ஸ்லேஷன். கிருஷ்ணரே, இதுவே என் சந்தேகம். இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். உம்மையிலிருந்து இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை. ஜெயலட்சுமி மாதாஜி, இந்த பர்போர்ட் படிங்களா, இந்த ஸ்லோகத்துக்கு பர்போர்ட் படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை முற்றிலும் அறிந்தவர் கிருஷ்ணரே. பகவத்கீதையின் ஆரம்பத்தில் எல்லா ஜீவன்களும் கடந்த காலத்தில் தனித்தன்மையுடன் வாழ்ந்தனர், தற்போதும் அப்படியே உள்ளனர். வருங்காலத்திலும் பௌதிக பிணைப்பிலிருந்து முக்தியடைந்த பின்னும் அவர்கள் தங்களது தனித்தன்மையை தக்க வைத்துக் கொண்டுதான் இருப்பர் என்று பகவான் கூறுகிறார். எனவே தனிப்பட்ட ஜீவனின் வருங்காலத்தை பற்றிய கேள்விக்கு அவர் ஏற்கனவே விளக்கமளித்து விட்டார். இப்போது வெற்றியடையாத ஆன்மீகிகளின் எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்புகிறான் அர்ஜுனன். கிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. மேலும் ஜட இயற்கையின் கருணையால் வாழும் பெயரளவிலான பெரும் சாதுக்களும் தத்துவவாதிகளும் அவருக்கு சமமாக முடியாது. எனவே கிருஷ்ணரது தீர்ப்பே எல்லா சந்தேகங்களுக்கும் இறுதியான முழுமையான விடையாகும். ஏனெனில் அவரே கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தினை முழுமையாக அறிந்தவர். ஆனால் யாரும் அவரை அறியார். கிருஷ்ணரும் கிருஷ்ண பக்தர்களும் மட்டுமே எது என்ன என்பதை அறிய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து இந்த கேள்வி கேட்ட பகவான் கிட்ட அர்ஜுனனுடைய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இதற்கான பதிலை நீங்கள் தான் எனக்கு தர முடியும், இதை வேற யார்கிட்டையும் போய் நான் கேட்க முடியாது அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. இவங்க 2 பேரும் அங்க டிஸ்கஸ் பண்றதால அவரை தான் நம்பி இருக்காரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பார்க்கலாம். மேபி அர்ஜுனா கேன் ஆஸ்க் somebody else ஆல்சோ, இல்லையா? ஆனால் அதை கேட்காம இதை நான் வந்து உங்ககிட்ட நான் ஏன் கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த சந்தேகத்தை வேறு யாராலும் தீர்த்து வைக்க முடியாது. நம்ம பொருளில பார்த்த மாதிரி பகவானுக்கு வந்து முக்காலமும் அறிந்தவர் பகவான். அது இல்லாம அவருக்கு இணையாகவோ அல்லது அவருக்கு மேலாகவோ யாருமே கிடையாது. யாரு சாதுக்களும் கிடையாது, தத்துவவாதிகளும் கிடையாது. அதனால பகவான் கூறக்கூடிய அந்த முடிவு தான் சரியான முடிவு. காரணம் என்னன்னா, வேதங்கள், வேத நாயகனே பகவான் தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம், இல்லையா? சோ பகவான் சொல்றதுதான் தர்மம். நம்மளா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பண்றது தர்மமே கிடையாது. சோ அதனால முடிவு எடுக்கக்கூடிய அந்த அதிபதி பகவான் அப்படிங்கிறதால அது அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அவர்கிட்ட இருந்து இதற்கான ஒரு தீர்ப்பை அவர் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிள் நம்ம பாக்குறோம். அப்படிங்கும்போது பகவான் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எதை வச்சுக்கிட்டு அர்ஜுனன் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு? பகவானுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, அதனால he is the only person அப்படின்னு on what basis he is concluding? எந்த ஒரு நோக்கத்தில், எதை அடிப்படையாக வைத்து பகவானுக்குத்தான் இது எல்லாமே தெரியும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. 2.12 டிரான்ஸ்லேஷன் படிங்க சௌமியா மாதாஜி. 2.12 டிரான்ஸ்லேஷன், பகவத்கீதை 2.12 டிரான்ஸ்லேஷன். எடுக்கிற பிரபுஜி, ஒரு செகண்ட். எடுங்க, அவசரம் இல்லை, பொறுமை பண்ணுங்க. 4th சாப்டர்ல நான் விவஸ்வானுக்கு சொல்லியிருக்கேன்றது ரொம்ப ஆப்டா இருக்கு. ஆமா, அது வந்து சயின்ஸ் வந்து ஒரு கீப் ஆன் கண்டினியூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். பிளஸ் 2.12ல வந்து கிடைச்சதா மாதாஜி? கிடைச்சது 2.12. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. சோ பாத்தீங்க அப்படின்னா பகவான் தொடர்ந்து அவரு தான் எல்லாமே, எட்டர்னலி இஸ் அவைலபிள். ஒரு ஆத்மாவாக நாமும் நிச்சயமாக இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆத்மாவிற்கு அழிவு என்பதே கிடையாது, அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அர்ஜுனன் இதை வந்து பகவானிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கணும்.
காரணம் என்ன அப்படின்னா பகவானுக்கு எல்லா முக்காலமும் தெரிந்த ஒரு விஷயம். இதனால ஒரு தோல்வி அடையக்கூடிய ஆன்மீகவாதிகள், தோல்வினா நம்ம பார்த்தோம், இஸ் கெட்டிங் டைவர்டட் ஃப்ரம் த பாத். ஸோ அவர்கள் எந்த இடத்துக்கு போய் சேருவாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ ஓவராலா நம்ம பார்த்தோம், இந்த ஒரு பொருளுரையை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணரோ அல்லது கிருஷ்ண உணர்வு உள்ள பக்தர்களோ அவர்களுக்கு எப்பொழுதுமே என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். வாட் இஸ் வாட், எதுக்கு எதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்பவர்கள் பகவான் கிருஷ்ணரும் அந்த கிருஷ்ணருடைய பக்தர்களும் தான். ஸோ கிருஷ்ணா இங்க வந்து சொல்ல போறாரு கரெக்டா விச் இஸ் த ரைட் பாத் அப்படின்னு. அதே போல அர்ஜுனன் ஆஸ் அ டிவோட்டி ஆஃப் த சுப்ரீம் லார்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு எஸ் திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு, அதனாலதான் பின்னாடி ஃபர்தரா போகும்போது கம்ப்ளீட்லி அந்த கேள்வி கேட்ட அர்ஜுனனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் தீர்ந்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த பகவானுக்கு அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த பகவானினுடைய அந்த மிஷன்ல ஹி இஸ் பார்ட்டிசிபேட்டிங். ஸோ இதுதான் 39. இப்போ வந்து 40 45 வரை பகவான் பல்வேறு வகையான விளக்கங்களை தருகிறார். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபெயில்யூர், இதுல வந்து ஒருத்தர் வந்து உடனே ஃபெயில் ஆகலாம், ஒருத்தர் வந்து ரொம்ப லாங்கா ஃபெயில் ஆகலாம், லாங்கா பண்ணிட்டு ஃபெயில் ஆகலாம், ஒரு சில பேர் வந்து கம்ப்ளீட்டா மூட் அவே ஃப்ரம் தட். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பகவான் விளக்க போகிறார். 40 45 வரை ஸ்லோகங்கள். So let us read and understand. Sloka number 40. Shri Bhagavanuvāca Partha Naiveha Namutra Vinashastasya Vidyate Nahi Kalyanakrit Kashi Durghatim Tata Gacchati. Jagan Prabhu படிக்கிறீங்களா? இருக்கா புத்தகம்? நமஸ்தே. 40. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், புருதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீக இவ்வுலகிலே பர உலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமை அடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆன்மீக செயல்களில் எவன் ஒருவன் ஈடுபடுகிறானோ அவனுக்கு அழிவு என்பது கிடையாது அப்படிங்கறத வந்து ஃபண்டமெண்டலா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு வழியில் அவங்க போனாலும் சரி, அவங்க வந்து நிச்சயமாக இந்த பாதையிலிருந்து தவறும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனை என்பது ஏற்படாது அப்படின்னு. சோ என்ன எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி ஒண்ணு போகும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம என்ன, இந்த மாதிரி ஒரு அஷ்டாங்க யோக பிராக்டிஸ் வரோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பௌதீகத்தில் உள்ள ஆசைகள், எதற்காக ஆன்மீகத்தின் மீது ஒரு நாட்டம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை விட்டுட்டு வரணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பௌதீகத்தில் அவர்கள் செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு அதனால் துன்பங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அந்த மாதிரி அந்த பௌதீக செயல்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திட்டு அதுல நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா, டெஃபினட்டா துன்பம். இன்பம் வில் பி டெம்பரரி. அந்த துன்பம் அப்படிங்கிறது சைக்கிள் ஆஃப் ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். தட் இஸ் அ துன்பம் ஃபார் them. திரும்ப பிறக்க போறாங்க. அவங்களுக்கு வந்து பௌதீகத்துல வந்து நல்ல புண்ணிய கர்மா நாங்க பண்ணியிருக்கோம் பிரபு, நாங்க பௌதீகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கு கஷ்டம்னால என்னமே தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா, கஷ்டமே படலை அப்படிம்பீங்க. ஓகே, நீங்க கஷ்டமே இல்லை, அது உங்களுக்கு இன்பமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு துன்பம் என்பது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடைக்க போகிறது. அந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவியா இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் நிர்ணயிக்கப்பட முடியாத ஒரு பிறவி உங்களுக்கு கிடைக்கலாம். சோ தட் இஸ் த துன்பம். ஆனால் இந்த ஆன்மீகவாதிகள், ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த ஒரு இழப்புமே கிடையாது. நீங்க அப்படியே வந்து யூ ஆர் ஃபாலிங் டவுன் அப்படிங்கும்போது லார்ட் கிருஷ்ணா இஸ் அரேஞ்சிங் இன் சச் எ வே யூ கேன் கண்டினியூ. திரும்பவும் வந்து உங்களுக்கு மீண்டும் அந்த பயிற்சியை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ அதைத்தான் வந்து அவர் சொல்றாரு. ஒரு சரியான ஒரு புரிதல் அப்படின்னா, நம்ம பகவான் நிச்சயமாக, பகவான் சொல்றாருங்க, அர்ஜுன்கிட்ட சொல்றாரு, நிச்சயமாக அவனுக்கு எந்த விதமான ஒரு இழப்புமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அதுல எழுதியிருக்காரு, கல்யாண கிருத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. எப்படி தன்னை முழுமையாக ஒரு நியமங்கள் அடங்கிய ஒரு செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் தான் கல்யாண கிருத் அப்படின்னு பிரபுபாதர் வந்து அந்த ஸ்லோகத்துல எழுதும்போது அந்த பொருள் எழுதுறாரு.
ஒரு மனித சமுதாயம் அப்படிங்கும்போது 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரு சமுதாயத்தை நீங்க வந்து பிரிக்கணும் அப்படின்னா ஆண் பெண் அதெல்லாம் வேற விஷயம். பட் ஜென்ரலா நம்ம பார்க்கும்போது ஒண்ணு நியமங்களை கடைபிடிப்பவர்கள், நியமங்களை கடைபிடிக்காதவர்கள் அப்படிங்கிறதுதான் 2 கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் இன் த சொசைட்டி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹூ ஆர் ஆல் த நான் ரெகுலேட்டட் பீப்புள். ஒரு கார்மியை எடுத்துக்கோங்க, ஒரு ஞானியை எடுத்துக்கோங்க, ஒரு பக்தனை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ரெகுலேட்டட்ல இருக்கிறவங்க, அந்த நியமங்களை கடைபிடிப்பவர்கள் அப்படிங்கும்போது அந்த ஞானிகளும் பக்தர்களும் அந்த அந்த ஒரு பிரிவுல வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஒரு ஞானி எப்படி வருவான் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், அந்த இந்திரியத்தை கட்டுப்படுத்தணும், எல்லாமே செயல்கள் எல்லாமே ஈடுபடுவான். ஸோ ஹி வில் லீவ் அ ரெகுலேட்டட் லைஃப். ஃபால் டவுன் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். கடைசியா ஏதோ ஒரு கவர்ச்சியில வந்து அவன் கீழே விடுறான் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த கர்மிகள் அப்படிங்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்க வந்து நான் கர்மிஸ், அந்த வேதங்களை நடைமுறைப்படுத்தாத ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மீது ஒரு நம்பிக்கையுமே இல்லாம அந்த இந்திரிய சுகத்துக்காகவே அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய செயல்கள் ஒன்னொன்னுமே மங்களகரமான செயல்களாகவே அது பார்க்கப்படாது. அந்த மாதிரி ஒரு செயல்கள்ல வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஸோ தட் இஸ் கால்டு நான் ரெகுலேட்டட். இந்த கார்மி ஞானி பக்தா பார்க்கும்போது அந்த கார்மியை பார்க்கும்பொழுது they are also into a sort of a regulated life only. காரணம் என்ன அப்படின்னா அந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ள அந்த நியமங்கள், யமா நியமா சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த வேதஸ்ல என்ன கூறி இருக்கோ, பட் அவர்கள் எல்லாருமே பலன் நோக்கு செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள். அந்த மாதிரி அந்த பலன் நோக்கு செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு துன்பம் தான் ஏற்படுகிறது. ஸோ அந்த பர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். அனிதா மாதாஜி ஒரு there is one small verses, அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிங்க பார்க்கலாம். 40ல வந்து பர்போர்ட்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கும். அது ஸ்லோகத்துக்கு அப்புறமா 40 ஸ்லோகத்துக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த ஒரு பேராகிராஃப் மாத்திரம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லா பௌதீக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அதே சமயம் பக்தியற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. பௌதிக முன்னேற்றத்திற்கு சாஸ்திரங்களின் அடிப்படையிலும் வழக்கத்தின் அடிப்படையிலும் பல்வேறு செயல்கள் உள்ளன. ஆன்மீகி தனது எல்லா பௌதீக செயல்களையும் வாழ்வின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கிருஷ்ண உணர்விற்காக தியாகம் செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழுமை அடைபவன் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். ஆனால் அத்தகு பக்குவ நிலையை அடைய தவறியவன் பௌதீகம் ஆன்மீகம் இரண்டையும் இழந்து விடுகிறான் என்று சிலர் விவாதிக்கலாம். மேலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்ற தவறியவன் இவ்விளைவுகளுக்கு உட்பட்டவராகிறான் என்றும் வாதிடலாம். ஆனால் வெற்றியடையாத ஆன்மீகி கவலைப்பட தேவையில்லை என்று பாகவதம் உறுதி கூறுகின்றது. விதிக்கப்பட்ட கடமைகளை முறையாக நிறைவேற்றாதவன் ஒருவேளை அதன் விளைவுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவன் இழந்தவன் அல்ல. ஏனெனில் மங்களகரமான கிருஷ்ண உணர்வு என்றும் மறக்கப்படுவதில்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டவன் கீழான பிறவியை எடுத்தாலும் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவான். அதே சமயம் விதிக்கப்பட்ட கடமைகளை திடமாக கடைபிடிப்பவன் கிருஷ்ண உணர்வில் இல்லையெனில் மங்களகரமான விளைவுகளை அடைவான் என்று உறுதியாக கூற முடியாது. இதன் பொருள் பின்வருமாறு உணரப்படலாம். மனித குலம் 2 பிரிவாக பிரிக்கப்படலாம். ஹரே கிருஷ்ணா. சோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெகுலேட்டட், அதுதான் ஃபர்தரா நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 சமுதாய பிரிவுகள். ஸோ அந்த கல்யாண கிருத் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா அவர்கள் ஈடுபடக்கூடிய செயல்கள் எல்லாமே மங்களகரமான செயல்களில் தான் ஈடுபடுவார்கள். அவர்கள் வந்து அமங்கலமான செயல்கள், அவங்க ஈடுபடக்கூடிய செயல்கள் எதுவுமே அமங்கலமான செயல்களாகவே இருக்காது. சொல்ல போனா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் தி ஆஸ்பீஷியஸ். மங்களகரமான ஒரு செயல் அப்படிங்கும்போது பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா கிருஷ்ண உணர்வோடு நம்ம செய்யக்கூடிய அந்த பக்தி தான். அஷ்டாங்க யோகி அப்படின்னு அவங்க பண்ணும்போது அவங்களுடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி அந்த சமாதி நிலை. ஸோ அதுல இருந்து அவங்க எங்க போறாங்க அப்படின்னா அந்த பிரம்மன் ரியலைசேஷன் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த பகவான் பிரம்மன் இஸ் நத்திங் பட் லார்ட் கிருஷ்ணா ஒன்லி. அவருடைய எக்ஸ்பான்ஷன் தான் அது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர்களுக்கும் அந்த உணர்வு என்பது இருக்கிறது. பட் அவங்க என்னன்னா அருவவாதத்தில் அவர்களுடைய ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த பகவான் அப்படிங்கிற அந்த உருவத்தில் அவர்களுக்கு அந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. பட் அவங்களுமே வந்து அந்த கல்யாண கிருத் அந்த மாதிரி தான் பிரபுபாதர் வந்து எழுதுகிறார். சோ அந்த உடல் சுகத்தை எவன் ஒருவன் அவனாகவே தியாகம் செய்கிறானோ,
தியாகம் செய்து முழுமையாக அந்த பக்தி தொண்டில் அந்த ஆன்மீகத்திற்கு தேவையான அனைத்து விதமான நியமங்களையும் கடைபிடிக்கிறானோ, சோ அவர்கள் எல்லாருமே அந்த கல்யாண கிருத் அப்படிங்கிறது ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார். சோ மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? சோ இதுதான். இவர்களுக்கு வந்து இழப்பு என்பது கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவர். சோ இந்த மாதிரி என்ன பண்ணாலும் இந்த பௌதீகவாதிகள், சோ இவங்க எல்லாம் கல்யாண கிருத், இவங்க எல்லாம் பண்றவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க தே ஹேவ் அ ஃபால் டவுன். சோ இவர்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் எந்த இழப்புமே கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, குறுகிய காலம் பயிற்சி செய்த ஒரு யோகி தவறி விழுகிறான், அதாவது அந்த பயிற்சியிலிருந்து வீழ்ந்து விடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஏற்படுகிறது? சோ லாங்கா பண்றது ஒண்ணு, ஷார்ட்டா ரொம்ப குறுகிய காலத்திலேயே அவர்களுக்கு வந்து அதன் மீது நாட்டம் ஏற்படவில்லையோ இல்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு வந்து they get an aversion of continuing அஷ்டாங்க யோகா பிராக்டிஸ் அப்படிங்கும்போது அவர்களுக்கு என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் 41, ஸ்லோகா நம்பர் 41. ஜெயலட்சுமி மாதேவி, நீங்க டிரான்ஸ்லேஷன் படிக்க ரெடியா வச்சுக்கோங்க. பிராபிய புண்ணியா கிருதம் லோகன் உஷ்டிவா சாஸ்வதி ஷமாஹ சூச்சினம் ஸ்ரீமாதங்கே யோகா பிரஷ்டோ அபிஜாயதே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது வெறும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். ஹரே கிருஷ்ணா. அவ்வளவுதான். சோ அவர்கள் எங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பகவான் இங்க சொல்றார். அது போன்ற காரணம் என்ன அப்படின்னா, அந்த யோக பயிற்சியினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத வந்து பின்னாடி விளக்க போகிறார், பக்தி. சோ இவங்க என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த குறுகிய காலத்தில் காரணம் ரொம்ப கம்மியா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய போகிறது என்றால், அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. ஆனால் அதற்கு முன்பு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு சொர்க்கலோக வாழ்க்கை அந்த பகவானினுடைய ஒரு கிருபையினால் அவங்க வந்து அங்க அனுபவித்து விட்டு மீண்டும் அவர்கள் பகவானினுடைய ஒரு கருணையினால் இந்த பௌதீக வாழ்க்கையில் மீண்டும் பிறந்து அவங்க வந்து தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தரப்படுகிறது. சோ தே ஆர் கம்மிங் பேக் அகெயின். அவர்களுக்கு வந்து பிறவி என்பது மீண்டும் கிடைக்கிறது. சொர்க்கத்துல வந்து அனுபவித்து விட்டு மீண்டும் அவர்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. எப்படி எந்த இடத்துல கிடைக்க போறாங்க அப்படின்னா, ஒரு பணக்கார வீட்டுல கிடைக்கலாம், இல்லையா ஒரு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிராமணருடைய இல்லத்தில் பிறக்கலாம். அந்த ஒரு வசதிகளை பயன்படுத்தி கொண்டு அந்த கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தியை எங்க விட்டாரோ அங்கிருந்து தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ இத பார்த்துட்டு உடனே நல்லா கேட்கலாம், ஓகே பிரபு, நானும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் யோக பயிற்சி பண்ணிட்டு விட்டுடுறேன் அப்படின்னு. இங்க வந்து எங்க ஃபால் டவுன் எப்படி ஆயிருக்காங்க அப்படின்னா, அந்த கொஞ்ச காலம் பண்ணிட்டு மத்த காலத்துல வந்துட்டு நம்ம அருவருக்கத்தக்க வகையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு தெர் இஸ் நோ கேரண்டி. யுவர் ஆடிங் லாட் ஆஃப் சின். பாவத்தை நிறைய நீங்க சேர்த்துக்கிறீங்க. இங்க அதுக்காகத்தான் பகவான் சொல்றாரு, அந்த சொர்க்கலோகத்தில் அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த கோள்களில் அவர்கள் சிறிது காலம் தங்கிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்பார்கள். அப்படின்னா புண்ணியம் செய்யறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட புண்ணியம் செய்யறான் அப்படின்னா, அந்த சாஸ்திர நியமங்கள் அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றான் அந்த யோக பயிற்சி. அப்படிங்கும்போது அவருடைய மனதில் இந்த இந்த யக்னபதி அப்படிங்கிறது லார்ட் விஷ்ணு, பகவான் விஷ்ணுக்காகத்தான் நம்ம வந்து எல்லாமே செய்யறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகும். நீங்க வந்து டெம்பரரி பீரியடா நான் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் வாழறேன் அப்படின்னா அவர்களுக்கு இது நிச்சயமாக இது வந்து அப்ளிகபிளே கிடையாது. ஸோ அதை நம்ம மைண்ட்ல கிளீனா வச்சுக்கணும். யாராச்சும் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால் தொடர முடியவில்லை என்றாலும் கூட அந்த வாழ்க்கையில் அந்த நியமங்களை நிச்சயமாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த மனக்கட்டுப்பாடு இந்திரிய சுகம் அப்படிங்கிறதுல வந்து கட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். அந்த மனமானது என்ன ஆயிடும் அப்படின்னா, கிருஷ்ணர் மீது இல்லாமல் வேறு தேவ வழிபாட்டின் மீது செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இங்க வந்து நம்மளுடைய ஒரு புரிதல். ஸோ அடுத்தது வந்து நீண்ட கால பயிற்சிக்கு பிறகு, இப்போ ஷார்ட் டேர்ம் பார்த்தோம் நம்ம, நீண்ட கால ஒரு பயிற்சிக்கு பிறகு ஏற்படுபவர்கள், அதுதான் இந்த ஸ்லோகம் 42வது ஸ்லோகம்.
अथवा योगिनम् एव कुले भवति धीमताम् एताति दुर्लभतरं लोके जन्म यत् ईदृशम्. ராஜேஸ்வரி மாதிரி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அல்லது நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகு பிரிவு நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும். ஹரே கிருஷ்ணா. குணமே மத்த இந்த பர்போர்ட் படிங்க 42. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. சிறந்த அறிவுடன் திகழும் யோகிகளின் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது இங்கே புகழப்படுகின்றது. ஏனெனில் அத்தகு குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து ஆன்மீக ஊக்கத்தை பெறுகின்றான். அதிலும் குறிப்பாக ஆச்சாரியர்கள் அல்லது கோஸ்வாமிகளின் குடும்பங்களுக்கு இது மிகவும் பொருந்தும். பண்பாட்டாலும் பயிற்சியாலும் மிகுந்த பக்தியுடன் ஞானத்துடன் விளங்கும் அத்தகு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஆன்மீக குருவாகிறார்கள். இந்தியாவில் இத்தகு ஆச்சாரிய குடும்பங்கள் பல உள்ளன. ஆனால் போதிய கல்வியும் பயிற்சியும் இல்லாததால் அவர்கள் தற்பொழுது மிகவும் சீர்குலைந்து விட்டனர். கடவுளின் கருணையால் பரம்பரை பரம்பரையாக ஆன்மீகங்களை உற்பத்தி செய்யும் குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. அத்தகு குடும்பங்களில் பிறப்பது நிச்சயமாக பெரும் பாக்கியமே. அதிர்ஷ்டவசமாக எமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் அவர்களும் அடியேனும் கடவுளின் கிருபையால் அத்தகு குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை பெற்றோம். மேலும் நாங்கள் இருவருமே வாழ்வின் ஆரம்ப நாள்களில் பகவானின் பக்தி தொண்டில் பயிற்சி அளிக்கப்பட்டோம். பிற்காலத்தில் திவ்யமான ஏற்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம வந்து பொருள் எல்லாம் ரொம்ப கிளீனா நம்ம வந்து ஷீல பிரபுபாத் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது போன்ற நீண்ட கால பயிற்சி செய்த ஒரு யோகி தவறும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்ன என்றால், நிச்சயமாக அதிகமான ஒரு வாட் டு யூ சே அந்த ஆன்மீக அறிவு உள்ள ஒரு ஆன்மீக குடும்பத்தில் தான், ஆன்மீகவாதிகள் அடங்கிய ஒரு குடும்பத்தில் தான் அவர்களுக்கு பிறவி என்பது கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி தே ஆர் கண்டினியூவிங். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ்லயாச்சும் he goes to the heaven, he enjoys, he comes back, he arranges. ஒரு பணக்கார வீட்லயோ ஒரு பிராமண வீட்லயோ he only gives the arrangement only, but how intelligent he will be அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், ஒரு பிராமணர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த ஆன்மீக கல்வியை சொல்லி தரணும், அவங்களுக்கு வந்து இவனை ஆன்மீகத்துல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு there is no guarantee. Krishna is not giving a guarantee. He is only facilitating for a birth in such a family so that he can continue in the devotional service அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இங்க இந்த மாதிரி ரொம்ப நாளா பயிற்சி பண்ணவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆன்மீக குடும்பத்தில் தான் அதன் மூலமாக அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமான அளவிற்கு அந்த ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கான வழிகள் அவர்களுக்கு தரப்படுகிறது அப்படின்னு. சோ பிரபுபாதர் இந்த பொருளுரையில எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குடும்பங்கள்லாம் இப்போ வந்து இந்த சமுதாயத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, and we saw 2 examples. ஸ்ரீல பிரபுபாதரும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூராரும் 2 குடும்பங்களுமே வந்து அந்த ஆன்மீக குடும்பங்கள். பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய மகன்கள்ல வந்து 2 பேர் வந்து சிறப்பான ஒரு ஆன்மீகவாதிகளாக வந்தாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக குரு, அவர் வந்து ரொம்பவும் டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். பக்தி வினோத் தாக்கூரை பத்தி நமக்கு தெரியும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில, ஆங்கிலேயருடைய பதவியில இருந்தாலும் ஆன்மீகத்திற்காக அதிக நேரம் செலவழித்தவர். அதே போல அபய் சரண் பகவான் பிரபுபாதருடைய அந்த ஃபேமிலி வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூல கேட்கிறாங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் அப்படின்னு அவரை பத்தி அந்த குளோரிபிகேஷன்ல வந்து பேசும்போது, அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, I learned Krishna consciousness from my father. I learned book distribution from my spiritual master. So எனக்கு வந்து கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தகப்பனாரிடமிருந்து வந்தது. ஆனால் இந்த கிருஷ்ணரை பற்றி எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், எப்படி புத்தக விநியோகங்கள் செய்ய வேண்டும், புத்தக பிரச்சுரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியிடம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. ஸோ அதுல இருந்தே பார்க்கும்போது அவருடைய குடும்பம், அந்த ஸ்ரீல பிரபுபாதருடைய குடும்பம், ஸோ he is a person, fittest person, exactly fitting for this purport and verse of பகவான் கிருஷ்ணர் சொல்றதுக்கு வந்து ஏற்ற ஒரு உதாரணம் நம்மளுடைய ஸ்தாபக ஆச்சாரியார் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம்
சோ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், 43வது ஸ்லோகம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைத்தவர்கள் எப்படி அந்த பயிற்சியில் இருப்பார்கள். அகைன் இங்க வந்து நம்ம பிரபுபாதரையே கூட இந்த எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட தரப்பட்டிருக்கிறது. அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 43 ஸ்லோகம் 43. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வ தேஹிகம் யததே ச ததோ பூயஹ சம்ஷித்தௌ குரு நந்தன. பாலமூர்த்தி பிரபு நீங்க படிக்கிறீங்களா? மைந்தனே, அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையில் இருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கிறான். ஹரே கிருஷ்ணா. தாக் மாதாஜி இந்த பொருளுரை படிங்களேன். பொருளரை. நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறவியை எடுத்த பரத மன்னர் பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நற்பிறவி எடுப்பார் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஆவார். இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னரின் காலத்தில் இருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரதவர்ஷ் என்று அறியப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் இது இலாவிருதவர்ஷ் என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே கடமையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் வெற்றி அடைய தவறினார். அதன் பின்னர் அவர் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார். எப்பொழுதும் தனியாகவும் எவருடனும் பேசாமலும் இருந்ததால் ஜடபரதர் என்று அறியப்பட்டார். பின்பு இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ரகுகணரால் கண்டறியப்பட்டது. தெய்வீக முயற்சிகள், அதாவது யோக பயிற்சிகள் எதுவும் என்றும் வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்விலிருந்து அறியலாம். கிருஷ்ண உணர்வில் பூரண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது போன்ற ஒரு நீண்ட கால பயிற்சி செய்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால் when they are falling down, அவங்களுக்கு வந்து அந்த தொடர்ச்சி மீண்டும் அதை தொடர்வதற்கு அப்படியே எங்க விட்டுட்டு போனாங்களோ அங்கிருந்து அப்படியே தொடர்ந்து செய்யலாம். இப்ப நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கும்போது துபாயில டிரான்சிட் உங்களுக்கு அப்படின்னா 5 மணி நேரம் 10 மணி நேரம் டிரான்சிட் அப்படின்னா நீங்க வெளியே போயிட்டு திரும்ப வந்து போகும்போது திரும்ப எங்க நீங்க இறங்குனீங்களோ அங்கிருந்து நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி ஜேர்னி. ஸோ அது போல இது போன்ற ஒரு யோகிகள் அவங்க வந்து எந்த இடத்துல அந்த யோக பயிற்சி தடைப்பட்டிருக்கிறதோ, எந்த உணர்வில் அவர்கள் தடைப்பட்டதோ அதிலிருந்து அவர்கள் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பகவான் தருகிறார். அவங்க வந்து புதுசா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்துக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. பக்தி சாஸ்திரி படிக்கணும், பக்தி வைபவ் படிக்கணும், அப்பதான் எனக்கு இனிஷியேஷன், அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு. தே ஸ்டார்ட் டைரக்டாவே அவங்களுக்கு வந்து அந்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதுலதான் வந்து அந்த ஜடபரத முனியுடைய கதை நம்ம இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது பொருளுரையில. அவர் மானாக பிறந்திருந்தாலும் கூட அந்த மானுக்கு முழுமையான ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சாரியர்கள் எல்லாருமே எழுதுறாங்க, அந்த மானுக்கு அந்த உணர்வு இருந்ததினால்தான் அதற்கு அடுத்த ஜென்மம் என்பது ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தது. அது எப்படிப்பட்ட பிராமண குடும்பம் என்றால் ரொம்ப பெரிய கிரேட் பிராமண குடும்பம்லாம் கிடையாது. இப்ப நம்ம இங்க ஸ்ரீல பிரபுபாதர் பார்க்கும்போது அவருடைய தகப்பனார் வந்து பக்தியில இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஜடபரத முனியை பார்க்கும்போது ரொம்ப பெரிய இந்த குடும்பம்லாம் கிடையாது, பக்தி பண்ணக்கூடிய குடும்பம்லாம் கிடையாது. பௌதீகத்துல இருந்துகிட்டு பக்தி பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் தான். சோ அவங்க வந்து அவருடைய அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜடபரத முனியை பார்த்து நிறைய வயல்கள் இருக்கு, நீ வந்து ஒண்ணுமே செய்யாம சோம்பேறியாவே இருக்கே அப்படின்னு. ஜடபரதருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது, நான் வந்து திரும்ப ஏதாச்சும் ஒரு பௌதீக செயலில் என்னை ஈடுபடுத்தி கொண்டால் அதன் மீது எனக்கு நாட்டம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு அந்த உணர்வு அவருக்கு அவ்வளவு பிரகாசமாக இருக்கு. நம்ம தவற விட்டுட்டோம், இந்த பிறவில நான் இதை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு ஸ்டபர்னா இருக்காரு, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவரை வந்து அவருடைய சகோதரர் என்ன பண்றாருன்னா, எல்லாருமே அவரை ரொம்ப கிண்டல் பண்றாங்க, ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே. நீ வந்து எதுக்குமே லாய்க்கல, அட்லீஸ்ட் போய் வயல்ல போய் பாத்துக்கோ, ஆடு மாடு வந்து பயிரை சாப்பிடாம பாத்துக்கோ அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஹி வாஸ் இன்சல்டட். அதன் பிறகு ஒவ்வொரு கதையா பார்க்கும்போது கடைசியாக அந்த ரகுகணன் எப்படி வந்து அந்த மன்னனுடைய அந்த பல்லக்கை தூக்கி செல்லக்கூடியவனாக அவர் வரும்பொழுது, நடந்து போகும்போது அந்த சாலைகளில் அந்த மண் பாதையில வந்து எறும்ப மிதிக்க கூடாது அப்படின்னு அவரு காலை தூக்கி தூக்கி போகும்போது அந்த பல்லக்கு ஆடுவதை பார்த்து அந்த மன்னன் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறான். பேசும்பொழுது அப்பொழுதுதான் இந்த தத்துவங்கள் உதிக்கிறது அவருடைய வாயிலிருந்து. ரகுகனுக்கு வந்து போதனை அருமையான ஒரு கேண்டோ அது பாகவத்துல. அந்த மாதிரி
அந்த நாலேஜ் அவருக்கு எப்போ வந்தது? எங்கேயாவது உட்காந்து கத்துக்கிட்டாரா அவரு? இல்ல அவர் ஸ்கூலுக்கு போக சொன்னார் அவர் பிரதரு? ஒண்ணுமே இல்ல. ஹி கம்ப்ளீட்லி கண்டினியூட். எங்க விட்டுட்டு போனாரோ அந்த ஜடபரத முனிவர், அந்த மன்னனாக இருந்தவர் எந்த அளவிற்கு அவருக்கு ஆன்மீக அறிவு வழங்கப்பட்டதோ அது அப்படியே தொடர்ந்து, நடுவுல வந்து ஒரு சின்ன பிரேக் அவருக்கு வந்து அந்த மானாக இருந்த போது கூட he has not lost that knowledge. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த யோக பயிற்சி நம்ம செய்யறதால நிச்சயமாக நமக்கு அந்த வீண் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம வந்து we are making a sincere attempt. நம்ம வந்து பகவானுக்காக பகவானை நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய அந்திம காலத்துல வந்து அந்தே நாராயண ஸ்மிருதி, பகவானை நினைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நம்ம இருக்கும்போது பகவானுடைய கிருப்பை எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியருடைய கருமை நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே ஏதேனும் ஒரு காரணத்தினால் நமக்கு ஒண்ணு போச்சு அப்படின்னா அடுத்த பிறவியில் நாம் இங்க எந்த உணர்வோடு நம்முடைய உடல் பிரிந்ததோ அந்த உணர்வோடு நம்ம வந்து அந்த கிருஷ்ண உணர்வோடு நமக்கு வந்து மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ தட் இஸ் அ கேரண்டி பகவான் இஸ் கிவிங் த்ரூ திஸ் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஒரு புரிதலுக்கு பிறகு 44 அவங்க வந்து எப்படிப்பட்ட குடும்பம் என்ன ஏது அதை பத்திலாம் அவர் சொல்ல போறாரு. தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கான ஒரு குடும்பத்தை பத்திலாம் அவர் பேச போறாரு. 44 பூர்வ அபியாசேன தேனைவ கிரியதே ஹே அவசோ அபிஷாஹ ஜிக்னாஷூர் அபி யோகஸ்ய சப்த பிரம்மா அதிவர்த்ததே. சௌமியா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. தனது பூர்வ ஜென்ம உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கையை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளில் இருந்து உயர்ந்து நிற்கிறான். ஹரே கிருஷ்ணா. அந்த பூர்வ ஜென்மம் சப்த பிரம்மம், அந்த பூர்வ ஜென்மத்தின் மூலமாக அவர்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் போது, அந்த பக்தி உணர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த யோக தத்துவங்களின் மீது நாட்டம் ஏற்பட்டு அவங்க எப்போதுமே அந்த யோக கொள்கைகளுக்காகத்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து அவங்க வந்துடுறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா they know the ultimate இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிறந்த யோக இப்போ வந்து நம்ம ஜடபரதரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அந்த பகவானை தன்னுடைய மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட், பகவானை நினைச்சுக்கிறது தான் முக்கியம் நமக்கு இல்லையா? பகவானுக்காக நீங்க என்ன வேணா சேவகம் எல்லாம் பண்ணலாம், ஆனா அவரை நினைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சோ அதுதான் இது போன்ற ஒரு யோகிகளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது அங்க கிடைச்சிடுது. அதுக்கு வந்து 2 உதாரணங்கள். தேவகுதியை நம்ம வந்து பார்க்கும்போது தேவகுதிக்கும் கர்தம முனிக்கும் திருமணம் நடைபெறும் பொழுது அவ்வளவு செல்வாக்கு மிகுந்த பெண், ஸ்வயம்புவனுடைய பெண் இல்லையாவோ, ராஜ குடும்பத்தை பிறந்தவள், ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தேவகுதி. ஆனால் கர்தம முனி வந்து அப்படியே ஒல்லியா பாக்குறதுக்கு முழுக்க முழுக்க எவ்வளவு ஏழ்மையில் இருக்க முடியுமோ அவ்வளவு ஏழ்மையில் அப்படியே தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு தவம் பண்ணி எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாத பௌதிக சுகத்தை தரக்கூடாத அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி கிடையாது, தரக்கூடிய நிலையில் கிடையாது. அப்படிப்பட்டவரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தேவகுதி. காரணம் என்ன அப்படின்னா ஐ வாண்ட் ஒன்லி திஸ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நாரத முனி வந்து சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தேவகுதி எனக்கு இவரோடு தான். அதன் பிறகு அந்த தேவகுதி நம்ம ஃபுல்லா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதன் பிறகு கர்தம முனி வந்து தனியா ஒரு he makes a separate planet, அந்த மாதிரி ஒரு அம்சத்தை வந்து தேவகுதிக்காக கொடுத்து பௌதிக சுகங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க அந்த அம்மாக்கு. அவங்களுக்கு வந்து அந்த கபிலதேவர் வந்து பகவான் கிருஷ்ணர் தான், சாட்சாத் கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து மகனாக பிறக்கும் பொழுது பல்வேறு வகையான போதனைகளை சொல்லும் போது ஸோ ஹவு ஷி இஸ் கண்டினியூங் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. அவங்க 2 பேருடைய அந்த போதனையை நம்ம பார்க்கும்போது அப்போ தேவகுதி சொல்றாங்க எப்படி பகவானினுடைய திருநாமம் எவ்வளவு முக்கியம். ஸோ இந்த வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ், பிலாசபிஸ் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நாம் பண்ணணும். கணவனுக்கு சேவகம் செஞ்சது மாத்திரம்தான் அவங்களுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தனியா உட்காந்து யாக பயிற்சி பண்ணணும், யாகம் வளர்க்கணும். அவங்க வந்து இவருக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அவங்க அவருடைய நித்திய சேவகத்துக்கு என்னெல்லாம் பணிவிடை செய்ய முடியுமோ அத்தனையும் பண்ணாங்க அவங்க. அதனால அந்த போதனை தரும்போது தேவகுதி காட் தட் இன்டெலிஜென்ஸ் த்ரூ த ப்ரீவியஸ் பர்த். அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய மிகச்சிறந்த ஒரு இலக்கு, எனக்கு பகவானுடைய நாம ஜபம். அதே போல ஹரிதாஸ் தாக்கூர் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியராக பிறந்திருந்தாலும் கூட அவர் வந்து என்ன அப்படின்னா பகவானுடைய நாமத்தை நான் எப்பொழுதுமே செய்து கொண்டு இருக்க வேண்டும்.
சோ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த மாதிரி பிறக்கிறவங்க அந்த லாங் டியூரேஷன் ஆஃப் பிராக்டிஸுக்கு அப்புறமா தோஸ் ஹூ ஆர் ஃபாலிங் டவுன், அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ற அளவுக்கு. சோ 3 பார்த்தோம். ஒன்னு, தே கெட் அ பெஸ்ட் ஃபேமிலி, ட்ரெடிஷனல் ஃபேமிலி, ரிலீஜியஸ் ஃபேமிலி, டிரான்சென்டென்டல் ஃபேமிலி. அந்த லைன்ல இருக்கிறவங்களுடைய ஃபேமிலியில நீ பிறக்கலாம். அடுத்தது, நீ இதற்காக ஸ்பெஷலா எதுவுமே படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இல்லை, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து யூ கேன் கீப் கண்டினியூயிங். அப்புறமா மத்த எல்லா சம்ஸ்காரங்கள் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட உனக்கு உண்மையான இலக்கு என்ன, எதை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இப்படிப்பட்ட யோகிகளுக்கு எப்பொழுது அந்த மோட்சம், அந்த அந்த விடுதலை என்பது கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கணும் இல்லையா? தே ஃபால் டவுன், இப்படி எல்லாம் பிறப்பாங்க, இந்த இடத்துல எல்லாம் பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். பட் இஸ் கண்டினியூயிங். அவங்களுக்கு வந்து அட் வாட் டைம் தே வில் கெட் த பெனிஃபிட் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் இது, 45வது ஸ்லோகம். பிரயத்னாத் யத்மானஷ்டு யோகி சம்சுத்த கில்பிஷாஹ அநேக ஜன்ம சம்சித்த ததோ யாதி பரம் கதிம். ராஜேஸ்வரி மாதிரி படிங்க. மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா கலங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறார். He attains the supreme goal after many births of practice. ஒரு நிமிஷம். ஸ்லோகா நம்பர் 45. எப்பொழுது அவனுக்கு கிடைக்கிறது? காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு யோகி, இதுல வந்து 2-3 டைப் ஆஃப் யோகிஸ் நம்ம பார்த்திருக்கோம்ல. அதாவது ஒருத்தர் வந்து ஷார்ட் டேர்ம், ஒருத்தர் வந்து லாங் டேர்ம் அப்படி நம்ம பார்த்திருக்கோம். இவர்கள் தொடர்ந்து தீவிரமான ஒரு பயிற்சி, அதாவது அந்த முயற்சி, பயிற்சியை காட்டிலும் அந்த முயற்சி அப்படி செய்யும் பொழுது அவர்களில் கலங்கப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அது எல்லாமே களையப்படும். அவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரப்படும். அந்த சாதகமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பகவானை நினைவில் கொள்வதற்கான ஏற்பாடு செய்து தரப்படும். சோ இருக்கிற கொஞ்ச நஞ்சம் ஏதாச்சும் கலங்கங்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்வதற்கு பகவான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு அந்த மாதிரி பிறப்பவர்களுக்கு. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாவங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட, எனி கண்டாமினேஷன் இருந்தாலும் கூட அது அனைத்தையுமே அவர் பகவான் நிவர்த்தி செய்கிறார். சோ இது போல இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இட்ஸ் அ ப்ராக்ரஸ். நம்ம 41 இருந்து 45 வரைக்கும் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகளை நம்ம பார்த்தோம். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அந்த குடும்பத்துல பிறக்கிறது, அந்த நாலேஜ் ரீட்டைன் பண்ணிக்கிறது. சோ அந்த மாதிரி இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பல்வேறு ஜென்மங்கள் பிறந்து, இப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குட்டியா ஒண்ணு பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த பயிற்சி பண்றதுக்கு, இந்த ஷார்ட் டேர்ம் ஃபாலுக்கே நிறைய ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் வந்துதான் நம்மளுக்கு வந்து அந்த பக்திங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்ம வரப்போறோம். இந்த ஒரு லைஃப் நான் வந்து இப்ப கிருஷ்ணா கான்சியஸ் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கிருஷ்ணா கான்சியஸ் நம்ம இப்ப வந்து பகவானுடைய பெயரை சொல்வதற்கே நம்ம வந்து பல ஜென்மங்களுக்கு முன்னாடி பல்வேறு வகையான செயல்கள், திவ்யமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதால் தான் இந்த கிருஷ்ணருடைய பெயரை சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு கிருஷ்ணர் பேரை சொல்ல கூட யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம்ங்கிறது இந்த நியரஸ்ட் லைஃப்லயே கிடையாது அவங்களுக்குலாம். சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இனிமே நான் நிறைய பிறக்கணுமா பிரபு, இப்ப நான் வந்து பண்ணியிருக்கேன், கிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் ஃபால் டவுன், நான் இனிமே நிறைய பண்ணுமா, அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த கிருஷ்ணருடைய பெயரை சொல்வதற்கே நம்ம பல பிறவிகள் ஏதோ குட்டி 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 குட்டியா நம்ம பண்ணினதால தான் பகவான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் வந்து தொடர்ந்து அந்த முயற்சிகளை அவர் செய்யும் போது அவர்கள் என்னுடைய உலகத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் பகவான் சொல்லக்கூடிய விஷயம். சோ லாஸ்ட் 2 ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுல வந்து அந்த அப்படிப்பட்ட அந்த பகவான் அவன் வந்து அனைவரை காட்டிலும் சிறந்தவன் அப்படின்னு பகவானே சொல்ல போறாரு. எனக்கு ரொம்பவும் பிரியமானவன் அப்படிங்கறத வந்து பகவான் சொல்ல போறாரு. சோ ஸ்லோகம் நம்பர் 46 அண்ட் 47. ஒரு நிமிஷம். ஸ்லோகா 46. ஜெகன் பிரபு ரெடியா இருங்க டிரான்ஸ்லேஷன் படிக்கிறதுக்கு.
तपस्वैभ्यो अधिको योगी ज्ञानिभ्यो अपि मतो अधिकः कर्मिभ्यश्च अधिको योगी तस्मात् योगी भव अर्जुना. ஹரே கிருஷ்ணா. தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுவதனை காட்டிலும் யோகி சிறந்தவன் ஆவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியாகவே இருப்பாயாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்திரமதி அந்த பர்போர்ட் படிங்களேன். கிருஷ்ணா பிரபு. யோகத்தை பற்றி பேசும்போது நாம் நமது உணர்வினை பரம பூரண சத்தியத்துடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுகின்றோம். இணைப்பதற்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சியை பொறுத்து பல்வேறு பயிற்சிகளால் வெவ்வேறு விதமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இணைப்பு முறை பலநோக்கு செயல்களால் நிறைந்திருக்கும் போது கர்மயோகம் எனப்படுகிறது. ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது ஞான யோகம் எனப்படுகிறது. முழுமுதல் கடவுளான பக்தி தொண்டினால் நிறைந்திருக்கும் போது பக்தி யோகம் எனப்படுகிறது. எல்லா யோகங்களின் இறுதி பக்குவ நிலை பக்தி யோகம் எனப்படும். கிருஷ்ண உணர்வே இங்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படும். இந்த ஸ்லோகத்தில் யோகத்தின் உன்னத நிலையை இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அது பக்தி யோகத்தை விட உயர்ந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. பக்தி யோகமே பூரண ஆன்மீக ஞானமாகும். எனவே வேறு எதுவும் இதைவிட உயர்ந்ததாக முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றதாகும். முழுமுதல் கடவுளிடம் சரணடையாத ஞானமும் பக்குவமற்றதாகும். மேலும் கிருஷ்ண உணர்வற்ற பலநோக்கு செயல் வெறும் கால விரைவி. எனவே இது மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகமே ஆகும். இது பின்வரும் ஸ்லோகங்களில் மேலும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதஜி. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல பார்க்கும்போது யார் சிறந்தவர்கள் அப்படிங்கறத வந்து பகவான் நமக்கு சொல்றாரு. தபஸ்வி, ஞானி, கர்மி. இதுல வந்து இந்த யோகிகள் அப்படிங்கிறவங்க இவங்க 3 பேரை காட்டிலும் சிறந்தவர்கள். தபஸ்விபியோ அதிகோ யோகி. இந்த சன்னியாசியை விட, இந்த சன்னியாசி அப்படிங்கும்போது துறவரம், நான் எல்லாத்தையும் பற்றற்ற நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி காவி எல்லாம் போட்டுட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சன்னியாசி, ஒரு யோகி பிராக்டிஸ் பண்றது. சோ யோகி அப்படிங்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுது. சன்னியாசிகள் அப்படிங்கும்போது கூட இந்த பௌதிக செயலில் ஈடுபடாமல் அப்படி போறவங்க சன்னியாசி. அவர்களை காட்டிலும் இந்த யோகிகள் யாரை பத்தி இங்க சொல்றாரு? அஷ்டாங்க யோகி. நம்ம பாக்குற சன்னியாசிகள் வந்து அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு காவி உடைய போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு அருள் வாக்கு சொல்ற மாதிரி பகவானை பற்றியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி நிகழ்த்தி விட்டு அவங்களுடைய ஒரு சர்வைவலுக்காக. சோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசியை விட இவர் சிறந்தவர், இந்த யோகி சிறந்தவர். ஞானாபியோ அபி மதோ அதிகா. அதே போல ஒரு அனுபவவாதி அப்படின்னா ஒரு ஞானி இல்லையா. அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி மூலமாக, படிப்பதின் மூலமாக, சாஸ்திரங்களை படிப்பதின் மூலமாக அவர் வந்து ஒரு ரிசர்ச் கலர் மாதிரி பண்ணிட்டு அந்த பக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா. சோ அவரை காட்டிலும் கர்மாபியாஸ் அதிகோ யோகி, பலநோக்கு செயல்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பவன். சாஸ்திரங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அந்த யாகங்கள் எல்லாமே சாஸ்திரம் படி நான் செய்யறேன். சோ பகவான் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறது ஒரு நல்லாவே தெரியும் அவருக்கு. ஆனால் அந்த பலன் நோக்கு, இந்த பண்றதால எனக்கு வந்து நிச்சயமாக எனக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும். பல்வேறு வகையான பலன்களை பத்தி நம்ம பேசணும். அந்த மாதிரி எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது, அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுபவர்களை காட்டிலும் இந்த யோகிகள் சிறந்தவர்கள். தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. சோ அப்படி பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட யோகிகள் தான் சிறந்தவர்கள். காரணம் என்ன? யோகி அப்படின்னாலே, யோகா அப்படின்னாலே பகவானோடு ஒரு தொடர்பில் இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோகா மீன்ஸ் டு கெட் கனெக்டட் இல்லையா. சோ இந்த யோகிகள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் 3 வகையான யோகிகளாக நம்ம பார்த்தோம். அதுதான் பொருளுரையிலையும் படிச்சாங்க மாதாஜி. பிரபுபாதர் அதுதான் எழுதியிருக்காரு. கர்மயோகம் செய்து, அதாவது பலநோக்கு செயல்களில் செய்வது. அந்த கர்மயோகம் அப்படிங்கும்போது they have a thinking, the concept of supreme அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அந்த ஒரு பலனை நோக்கி செயல்படக்கூடிய எல்லா அதிகமான செயல்களே வந்து அந்த பலன் நோக்கு செயல்களாக இருப்பது. சோ அது வந்து இட்ஸ் அ கர்ம யோகா.
அதே போல இந்த புத்தகங்கள் படிப்பது, ஞானத்தை விருத்தி செய்வதற்காக நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, வேருக்கு நீரை ஊற்றுவதற்கு பதிலாக அந்த வேர் எங்கிருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஞானி அப்படிங்கிறவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, அந்த ஞானம், அந்த படிக்கிறது மூலமாக, அந்த ஆன்மீக புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக, வேதங்களை படிப்பதன் மூலமாக அவங்க அந்த லெவலுக்கு வந்தாங்கன்னா கூட, ஸோ தட் இஸ் அ ஞான யோகா. அதன் மூலமாக பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, ஸோ அது ஞான யோகா. ஆனால் உண்மையான ஒரு பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக, தட் இஸ் கால்ட் பக்தி யோகா. ஸோ இவங்க 3 பேருக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தொடர்பை எப்படி ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் தான் எல்லாமே. ஸோ த எண்ட் ஆஃப் த திங் இஸ் பர்போட்ல போட்ட மாதிரி அந்த பக்தி யோகா, பகவானுடைய கிருஷ்ண உணர்வில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். read the sloka. योगिनामपि सर्वेषां मद्गतेनन्तर आत्मना श्रद्धावान् भजते यो मां समे युक्त तमो मतः. पुनमै माताजी translation படிங்க. மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். சோ பகவான் சொல்லிட்டார் யார் எல்லாத்துலயுமே விட ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. இதுல பொருளுரை 3வது பத்தி, எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன ஆரம்பிக்கும். ஜெகன் பிரபு அந்த பேராகிராஃப் மாத்திரம் படிங்களேன். பிரபு மியூட்ல இருக்கீங்க பிரபு. நமஸ்தே. சாரி, கிருஷ்ணா. பஜதை எனும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். மூணாவது பேராகிராஃப், 3rd பேராகிராஃப். எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. எல்லா யோக பயிற்சிகளுக்கும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. மற்ற எல்லா யோகங்களும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி எனும் நிலைக்கு வருவதற்கான முறைகளே ஆகும். யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம்தான். மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் எனும் இலக்கை நோக்கி படிக்கற்களே. கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன் உணர்வை யாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்மயோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவியிலும் உணர்ச்சி பெறும்போது அந்நிலை ஞான யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஞான யோகம் பல்வேறு உடல்நிலை முறைகளால் பரமார்த்தம் மீதான தியானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவர்களின் நிலை பெறும்போது அந்நிலை அஷ்டாங்க யோகம் எனப்படுகிறது. மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தை தாண்டி பரமபுருஷ பகவானை கிருஷ்ணரை அடைகிறானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அறியப்படுகிறது. உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோளாகும். ஆனால் பக்தி யோகத்தை நுண்ணியாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான். ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்றுக்கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்மயோகி, ஞான யோகி அல்லது தியான யோகி, ராஜயோகி, அடயோகி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர். பக்தி யோக நிலைக்கு வருமளவுக்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்து விட்டவனாக அறியப்பட வேண்டும். எனவே கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலையாகும். நாம் இமயமலை என்று குறிப்பிடும்போது உலகின் மிக உயர்ந்த மலையை குறிப்பிடுகின்றோம். அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவதே போல யோகங்கள் உயர்ந்தது பக்தி யோகம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. எப்படிப்பட்ட யோகிகள், அவங்க எந்த மனநிலையில் அவர்கள் பகவானுக்கு ரொம்பவும் பிரியமானவராக அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுல. சோ யோகினாம் அப்பி சர்வேஷாம், எப்படிப்பட்ட யோகிகள், எல்லா யோகிகளும் விட மிகச்சிறந்தவர்கள். மத் கதேனந்தர் ஆத்மனா, அவங்க எப்பொழுதுமே பகவானை பற்றி தங்களுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம், அவங்க பகவானுக்கு சேவகம் செய்ய வேண்டும்
எப்படி மிகுந்த நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு. இந்த பஜத்தே அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமஸ்கிருத வார்த்தை இப்போ வர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து சேவகம், ஆங்கிலத்துல வந்து வர்ஷிப். ஸோ இங்க வந்து இந்த பஜத்தே அப்படிங்கிறதுனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பஜ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் ஆக்ஷன். வெர்ப்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன். ஸோ பஜத்தே அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு சேவகம் செய்யறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ வர்ஷிப் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். அந்த வர்ஷிப் அப்படிங்கும்போது ஐ வர்ஷிப் திஸ் பர்சன். ஒரு பெரிய சினிமா ஆக்டரோ இல்லைன்னா ஒரு வாட் டு யூ சே ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரோ, ரொம்ப நல்லவர், அவங்க வந்து இஸ் ஹேவிங் குட் ஹேபிட்ஸ் அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க வந்து ரொம்ப பாப்புலரா இருக்காங்கன்னா ஐ வர்ஷிப் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மரியாதை தருவது. ஸோ இங்கிலீஷ் வர்ஷிப்பிங் த டெமிகாட், வர்ஷிப்பிங் த லார்ட் அப்படிங்கிற வர்ஷிப் இஸ் ஒன்லி a part of a respect. There you are not getting the service. That is what Prabhupada is telling. It is a devotional service. Service அப்படின்னாலே devotional service. ஸோ அந்த பஜத்தே அப்படிங்கிறது அது போல ஸ்ரத்தாவான் பஜத்தே யோமாம், அந்த ஒரு நம்பிக்கையோடு எவன் ஒருவன் எனக்கு சேவகம் செய்கிறானோ. ஸோ இங்க வந்து அந்த மாதிரி ஒரு பக்தியில் இருப்பவர்கள் தான் எனக்கு வந்து ரொம்பவும் சிறந்தவர்கள். காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய பக்தி தொண்டு, அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய நம்பிக்கை, இது எல்லாமே அந்த ஒரே ஒரு ஆள் அந்த பகவான் மீது. சமே யுக்த தமோ மதகா, அப்படிப்பட்டவர்கள் என்னோடு மிகவும் நெருங்கிய நிலையில், அனைவரை காட்டிலும் மிகவும் பிரியமானவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இட்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ பகவானுடைய ஒப்பீனியன் அப்படின்னா அது நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தட் ஒப்பீனியன் இல்லையா. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா நிச்சயமாக அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன், மிகவும் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிறார். ஸோ பகவான் ஒரு உண்மையான தூய்மையான பக்தன் அப்படிங்கும்போது பகவானினுடைய புனிதமான அந்த தூய்மையான அந்த ஆன்மீகமான பெயர், அவருடைய உருவம், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவனுக்கு தெரியறதால அவன் வந்து அந்த பௌதீகத்தில் உள்ள பலநோக்கு செயல்கள் அல்லது மன ஊகங்கள் இதுல இருந்து முழுமையாக விடுவிக்கப்படுகிறான். அவன் கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே வந்துட்டு இவரு தான் ஃபைனல், எனக்கு இவரை விட்டு வேற எதுவுமே கிடையாது, இவருக்கு மேலையும் கிடையாது நிகழாவும் கிடையாது அப்படின்னு he comes to that level of faith. அதனால பகவான் அப்படிங்கும்போது இந்த சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம், கிருஷ்ணருக்கான ஒரு முழுமையான டெஃபினிஷன் எல்லாமே வந்து அவருக்கு வந்து எல்லாமே புரிஞ்சு போயிடுது அவருக்கு. அந்த ஒரு அறியாமையில் இருப்பவர்கள் ஒரு ஊகம் செய்வாங்க இல்லையா, மென்டல் ஸ்பெகுலேட்டர்ஸ் அப்படிங்கும்போது தே ஆர் கம்ப்ளீட்லி இக்னரண்ட் ஆஃப் த ஃபேக்ட். அவங்களுக்கு வந்து உண்மையான விஷயம் என்னன்னு தெரியவே தெரியாது, இருந்தாலும் அவங்களா ஒரு ஊகம் பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கிடையாது இவங்க. இந்த ஒரு உண்மையான ஒரு பக்தர்கள், ஒரு தூய்மையான பக்தர்கள் அப்படிங்கும்போது அந்த தன்னுணர்வு பாதையில் எப்படி அவர்களுக்கு அந்த தன்னுணர்வு பாதை வருகிறது என்றால் தொடர்ந்து பகவானினுடைய ஒரு அன்பு தொண்டில் இயல்பான ஸ்பான்டேனியஸ் லெவல்னு சொல்றோம்ல, அந்த இயல்பான தன்னிச்சையான, அதாவது தன்னிச்சையற்ற இயல்பான ஒரு பக்தி தொண்டு செய்பவர்கள் தான். சோ அருமையான ஒரு ஸ்லோகம் பாகவத்துல கூட இருக்கு. ஏஷாம் புருஷாம் சாக்ஷாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் ந பஜந்தி அவஜானந்தி ஸ்தானாத் வர்ஷ்டாத் பத்தனி அதகா. யார் வேண்டுமானாலும் பகவானுக்கு பக்தி செய்ய முடியும், ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பக்தியை செய்ய வேண்டும் என்றால் வேறு எந்த விதமான சுயநோக்கு அற்ற ஒரு செயல் அதில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் அவர்களுடைய நிரந்தரமான நிலை என்ன, பக்தனுக்கு அதாவது பகவானுக்கு சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் எவன் ஒருவன் சேவகம் செய்யவில்லையோ அவன் அப்படிப்பட்ட சேவையிலிருந்து தவறுகிறான். சோ நம்ம பண்ணும் போதே அந்த மைண்ட்ல என்ன ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னா, நிச்சயமாக நான் வந்து ஐ எம் சர்வெண்ட் ஆஃப் த லார்ட், எனக்கு மேல இவருதான் எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனபாவத்தோட தான் நம்ம அந்த சேவகத்தையே நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது பல்வேறு வகையான யோக பயிற்சிகள் எல்லாமே எண்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி யோகத்துக்கு தான் போகுது. கர்ம யோகமா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த பலநோக்கு செயலா இருந்து எடுத்துக்கோங்க, ஞான யோகம் எடுத்துக்கோங்க, அஷ்டாங்க யோகம் எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலுமே சரி நிச்சயமாக நாம் முடிவில் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பக்தி யோகம் தான். சோ அதுதான் இந்த பர்போட்ல கூட ஒரு எழுதியிருக்காரு இல்லையா, ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த பர்போட்ல எழுதுறாரு, ஒரு ஸ்லோகத்தை வந்து ஒரு குறிக்கோள் காட்டுகிறார். யஷ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரவ் தஷ்யைத்தே கதிதாஹே அர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனகா. யஷ்ய தேவே பராபக்திர் அப்படிங்கும்போது அவருடைய முழுமையான நம்பிக்கை பகவானை பற்றிய அனைத்து விதமான சிந்தனைகள், பகவானை பற்றி சிந்தனைகள் என்றாலே அவங்க பார்க்கும்போதே பகவானினுடைய நிறம்,
எப்படிப்பட்ட ஒரு நிறம், கருமேகம், அவர் வந்து ஒரு மேகத்தை போல இருக்கிறார். மேகத்தை பார்க்கும்போதே ஓ பகவானுடைய நிறமா இது அப்படின்னு அந்த ஒரு மன எண்ணத்தில் அவர்கள் செய்கிறார்கள். அதே போல பகவானினுடைய ஆடை, நம்ம ஆல்டர்ல போயிட்டு பகவானை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓ பகவான் வந்து எப்படிப்பட்ட அலங்காரம், அவருக்கு வந்து அந்த ஷாமசுந்தரருடைய ரூபம், எப்படிப்பட்ட ஒரு ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய உடலில் எந்த மாதிரி ஒரு மாலைகள் போடப்பட்டிருக்கிறது, யசோதம்மை எப்படிலாம் அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அதெல்லாமே அவங்க மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அதே போல பகவானை சுற்றி எப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது பகவானை பற்றி ஒரு ஈர்ப்பு, எப்படி அந்த பிரம்ம ஜோதியை நம்ம கம்பேர் பண்றோமோ அந்த மாதிரி எப்படி பகவான் மீது அந்த ஈர்ப்பு இருந்ததினால் அந்த பிரஜவாசிகள், கோபிகள், கோப்பர்கள் எல்லாருமே அவரையே சுத்தி 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 வந்துகிட்டே இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைவு. அதே போல பல்வேறு வகையான அவதாரங்கள் அந்த பகவான் எடுத்து பல்வேறு வகையான அவதாரங்களை பற்றி படித்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட இவர்களுடைய மனதில் யாரு யஷதேவே பராபக்திர், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒரு யோகிக்கு என்ன அப்படின்னா இது எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான அவதாரங்கள் மீது அதிக அளவில் ஒரு நாட்டம் ஏற்பட்டு அவங்க வாயிலிருந்து வர்றதே அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை அந்த பேர்ல தான் வரும். எனக்கு வந்து நரசிங்க தேவர் தான் எனக்கு வந்து ஜெகநாதர் தான் எனக்கு ராமச்சந்திர பகவான் தான் அப்படின்னு. பட் இங்க வந்து அந்த பகவான் கிருஷ்ணருக்கு அந்த ஆதி ரூபம், அப்படிப்பட்ட அந்த மூல காரணம் உள்ள அந்த பகவானினுடைய பிரியத்திற்கு ஒருவன் ஆளாகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். மற்றவங்களை மனசுல நினைச்சுக்கிறது தப்பு கிடையாது. பட் இந்த கிருஷ்ணருக்கு மீது, இந்த கிருஷ்ணர் உங்கள் மீது ஒரு நாட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், இஸ் த ஹையஸ்ட் யோகி அப்படின்னு அவர் வாயால ஒரு வார்த்தை யாருக்கு வருது அப்படின்னா அவரை பற்றி நாம் இங்க பேசுகிறோம். சோ உடனே வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இல்ல பிரபு நான் வந்து ராமரை தான் கும்பிடுவேன், நான் வந்து மனசுல எனக்கு நரசிங்கதேவ் பகவானை நான் பிரார்த்தனை பண்ணிப்பேன், அப்பெல்லாம் நான் பண்றதெல்லாம் தப்பா அப்படின்னு. தப்போ ரைட்டா அதை பத்தி இங்க பேசல. இங்க பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எனக்கு பிரியமானவன், கிருஷ்ணருக்கு யார் பிரியமானவர்கள் அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அதே போல இப்படிப்பட்ட இந்த பகவான் இவர் வந்து ஒரு சாதாரண மனித ரூபத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்காரு, இது சாக்ஷாத் பகவான் தான். சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பகவானை நோக்கக்கூடிய அந்த பார்வை எல்லாத்தையுமே சொல்றாரு இல்லையா. அந்த யோகி என்பவன் எப்படிப்பட்ட யோகின்னு ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம. அந்த யோகி அப்படிங்கிறோம் பார்க்கிற இடத்துல எல்லாமே என்னைத்தான் பார்க்கிறான், நான் இருப்பதை உணர்கிறான், என்னில் அந்த உருவங்கள் அந்த ஜீவராசிகள் இருப்பதை உணர்கிறான் அப்படின்னு சொல்றாருல. சோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்படிப்பட்டவர்கள் தான். சோ அந்த பக்தி யோகம் அந்த யோகா லேடர்ல பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், கர்ம யோகத்துல ஆரம்பிச்சு ஞானத்துல வந்து அஷ்டாங்கத்துல வந்து அந்த பக்தி யோகால வருது. அதுதான் ரொம்பவும் ஒரு அம்சம், மிக உயர்ந்த ஒரு நிலை. கர்மயோகத்துல ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிஷ்காம கர்ம யோகா அப்படின்னு அதுல பார்க்கும்போது அதுல ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. அந்த பலநோக்கு செயல்களுக்காக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி பாதையில் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அதன் பிறகு அந்த நிஷ்காம கர்மம் அந்த பலநோக்கு செயல்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த அறிவை எடுத்துக்கொண்டு துறவரம் செய்வது, அந்த பௌதீக வஸ்துக்கள் மீது அதில் வரக்கூடிய முடிவுகள் மீது துறவரம் ஏற்படும் பொழுது அவர்கள் ஞான யோகிகளாக மாறுகிறார்கள், அந்த ஞான யோகத்தை பயிற்சி செய்பவர்களாக மாறுகிறார்கள். அதன் பிறகு அந்த ஞான யோகம் வந்த பிறகு அவர்கள் தவத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது தே ஆர் இன்டு மெடிடேஷன். அந்த சமாதி நிலையை பத்திலாம் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மெடிடேஷன் அப்படின்னு போகும்பொழுது தே ஆர் இன்டு அஷ்டாங்க யோகா. ஃபர்ஸ்ட் ஞானம் எடுத்துட்டாங்க அவங்க, முதல்ல வந்து கர்மம் பண்ணிட்டு அதன் பிறகு அவர்களுக்கு வந்து இந்த அறிவின் மூலமாக ஞானம் கிடைக்குது. எதை துறவம் செய்யறாங்க, அந்த பலனை துறவரம் செய்யும் பொழுது அந்த அறிவின் மூலமாக அவர்கள் அடுத்த நிலையை அடைகிறார்கள், ஞான யோக நிலையை அடைகிறார்கள். அங்கு அவர்கள் அந்த தவத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது தே ஆர் இன்டு மெடிடேஷன் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். அந்த ஒரு பரம்பொருளின் மீது மனதை செலுத்தி அவங்க வந்து ஐம்புலன்களையும் அடக்கி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த அஷ்டாங்க யோக பயிற்சியில் தங்களை ஈடுபடுத்துகிறார்கள். அந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து சமாதியில் வந்து பகவானுடைய வெளிச்சத்தை மட்டும் உணராமல் பகவான் கிருஷ்ணரை உணரும் பொழுது, கிருஷ்ண உணர்வு ஏற்படும் பொழுது, பக்தியை பற்றி நினைக்கும் பொழுது அவர்கள் பக்தி யோகியாக மாறுகிறார்கள். சோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து படிச்சது அப்படிப்பட்ட ஒரு யோகிகள். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகா லேடர்ஸ் நம்ம பார்த்தோம். ஆனா எல்லா யோகா லேடர்ஸுக்குமே வந்து அந்த முடிவு இலக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பக்தி யோகம் தான். காரணம் யோகா அப்படின்னாலே பக்தி யோகம் தான்.
மற்ற எல்லா விதமான யோக பயிற்சிகளிலுமே வந்து ஏதோ ஒரு சுய நோக்கம், சுய லாபம், நமக்கு ஏதாச்சும் கிடைக்கணும், பௌதீகமாக ஏதாச்சும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில செய்வாங்க. பக்தி யோகத்துல வந்து தன்னலமற்ற, சுயநலமற்ற, எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லாமல், பௌதிக இச்சைகள் எதுவுமே இல்லாமல் செயல்படக்கூடிய விஷயங்கள் அது. மற்ற யோகங்கள்ல வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வீழ்ச்சி என்பது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அப்கோர்ஸ் அவங்க எப்படிப்பட்ட நிலை வருகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு அவரு. பட் அந்த ஃபால் டவுன் இஸ் தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபால் டவுன். இங்க வந்து பக்தி யோகத்துல இருப்பவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த வெற்றி என்பது கேரண்டீடு வெற்றி அவர்களுக்கு கிடைக்கிறது. ஸோ கர்மயோகம் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுத்து ஞான யோகத்துல இருந்து அஷ்டாங்க யோகத்துக்கு வந்து பக்தி யோகத்துக்கு வருது. ஆனால் அந்த அஷ்டாங்க யோகி கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணரை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து பக்தி யோகியாக மாறி விடுகிறான். எப்படி வந்து எவரெஸ்ட் சிகரம், இமயமலையிலேயே மிகவும் உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்றோமோ, ஒரு அனாலஜி கொடுத்துறாரு அவர். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பல்வேறு வகையான யோக பயிற்சிகளில் மிக சிறந்ததாக பார்க்கப்படுவது பக்தி யோகம்தான். அந்த ஒரு யோகி தான் எனக்கு மிகவும் நெருங்கியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்க இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறது. ஸோ இதோட நம்ம வந்து இந்த ஒரு அத்தியாயம் நமக்கு முடிவு பெறுகிறது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாம்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிரபுஜி